நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சுரேந்திர ஐயா இருக்காரு, அருமையான பாஸ்டர் ஐயா இருக்காரு. ஆமாம், அவர் என்னை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாரு. உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது, உன்னையே தான் கூப்பிடுறாங்களா? நீ தெரிஞ்சா நான் வந்திருக்கே மாட்டேனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தூக்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரும் வரலையா? ஓகே. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடிச்சிருவேன். நான் ஹல்லேலூயா சொல்லும் போதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். சொல்லலைன்னா நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இங்க அமர்ந்திருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இங்க அநேகர் காயப்பட்டிருக்கிறீங்க, பிசாசினாலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில முறை திரும்ப திரும்ப விழுந்திருக்கிறீங்க. அது குறித்து உங்களுக்கு ஒரு சோர்வு, உங்களுக்கு ஒரு கலக்கம், உங்களுக்கு ஒரு போராட்டம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நாய் பிடிக்கும் போது அந்த நாய் சில நேரம் பிடிக்கிறவன் என்ன பண்ணும்? கடிக்கும். ஹல்லேலூயா. பாம்பு பிடிக்கும் போது சில நேரம் பாம்பு பிடிக்கிறவன் என்ன பண்ணும்? கடிக்கும். உன்னை ஏதோ ஒரு இடத்துல சாத்தான் தாக்கி இருக்கிறான். பயப்படாத. நாய் பிடிக்க வர்றவன் அந்த நாய் கடிச்ச அந்த விஷம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஊசி போட்டுட்டு தான் வந்திருக்கான். ஹல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றுக்கு உனக்குள்ள ஓட போகிறது. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் ஆண்டவர் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற எல்லா கலக்கத்தையும் ஆண்டவர் எடுக்க போகிறார். உள்ள இருக்கிற எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் எடுக்க போகிறார். உள்ள இருக்கிற எல்லா தோல்விகளும் வெளியே வர போகிறது. உள்ள இருக்கிற எல்லா விதமான ஹல்லேலூயா சோர்வுகளும், எல்லா விதமான தடைகளும், எல்லா விதமான போராட்டங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வர. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஓட துவங்கி விட்டது. ஹல்லேலூயா. இனி எந்த வியாதியும் உங்க பக்கத்துல வர முடியாது. ஹல்லேலூயா. அப்படி உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்கன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெடிசனை வாங்கி நீங்க டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. எதுக்குங்கன்னு கேட்பாரு. டாக்டர் இந்த மாத்திரைகளை நீங்க போடுங்க. ஹல்லேலூயா. நான் அடுத்த மாசம் வந்து உங்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமீபத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். மற்ற அநேக ப்ரோக்ராம் இருக்கிறது. ஆகவே நீங்களாம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்துட்டு போயிருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். தி காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் லூக் சாப்டர் 10 verse 1. லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வேற 70 பேரை சென்னையிலே தெரிந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அது யார் தெரியுமா? இங்க வந்திருக்கிற நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். ஹல்லேலூயா. வேற 70 பேரை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ரொம்ப விசேஷமா கர்த்தர்னு போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். கர்த்தர் என்னை அனுப்ப போகிறார். அனுப்ப போகிறார். அனுப்ப போகிறார். அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. You have a special calling today. The Lord is going to send you. கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா 12 சீஷரை தெரிந்து கொண்டார், 70 சீஷரை அனுப்பினார். ஹல்லேலூயா. 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. 12 சீஷர்கள் ராம் முழுவதும் இயேசு ஜெபித்து அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா அந்த 12 சீஷருக்கு ஏற்ற ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அந்த 12 சீஷர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன அற்புதத்தை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த 12 பேரும் யூஸ்லெஸ்ஸா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஒரு தடவை செய்யலாம் ட்ரை பண்ணாங்க. 12 பேர்ல 3 பேர் மறுரூப மலைக்கு போயிட்டாங்க ஏசப்பா கூட. 12ல 3 போச்சுன்னா எவ்வளவு? கணக்குல புலிகள்லாம் இங்க வந்துருக்கீங்க, எனக்கு தெரிய போச்சு. 9 பேர் சேர்ந்து ஒரு அசுத்தாவியை விரட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. மார்க் 9ல அந்த அசுத்தாவி அந்த 9 பேரையே சட்டையே பண்ணல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஹல்லேலூயா.
என்னடா வந்திருக்கீங்களே, ஜெபம் பண்றீங்களே, என்ன வேணும்னு கூட கேட்கல. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இந்த 12 பேரும் உலகத்தை அசைத்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 12 பேர் யாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு காலிங் இருக்கு, அவங்க டிஃபரெண்ட் காலிங். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த 12 பேரை பத்தி பேச போவதில்லை. 70 பேரை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 70 பேர் யார்? அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி விசேஷமெல்லாம் தெரிந்து கொள்ளல. 70 பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்தான். அவன் அப்படியே என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அனுப்பிட்டார். அல்லேலூயா. சும்மா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண, என்ன சைமன் பிரதர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வந்தான். அல்லேலூயா. அவன் அப்படியே பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். அல்லேலூயா. ஜெப கூட்டத்துக்கு வந்தவன், ஆண்டவருடைய செய்தியை கேட்க வந்தவன். அல்லேலூயா. அவர்களை இயேசு அனுப்பினார். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. அந்த அனுப்பப்பட்டவங்க போய் என்ன செய்யறாங்க? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. இந்த வசனத்தை கவனமா வாசிங்க. அறுப்பு மிகுதி, தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் சொல்லல. அல்லேலூயா. அறுப்பு மிகுதி, போதகர்கள் கொஞ்சம் சொல்லல, சொல்லல. அறுப்பு மிகுதி, பிராண்டட் பீப்புள் கொஞ்சம் சொல்லல. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அக்டோபர் 2ஆம் தேதி ஐயா வந்து அங்க பவர் மினிஸ்ட்ரி போயிட்டார். நான் ஒரு 4 இடத்துல அழைப்பு வந்தது. ஆனா 2 இடத்துக்கு தான் என்னால போக. அறுப்பு மிகுதி, வேலையால் தான் நீங்க கொஞ்சம். ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிராண்டட் நிறைய பேர் இருக்கிறாங்க, போஸ்டர்ஸ் நிறைய இருக்கு, டிவி சேனல் நிறைய இருக்கு, அதுக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா யாரை தேடி வந்திருக்கிறாருன்னா, வேலையாட்களை தேடி வந்திருக்கிறார். Jesus needs laborers. Hallelujah. Jesus needs workers. Hallelujah. அவருக்கு பெரிய அந்த பந்தாலம் வேணாம். Hallelujah. workers தேடி இயேசு வந்திருக்கிறார். Jesus needs laborers. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பணிவிடைக்காரன் தேவை. நீ யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க? Hallelujah. வேலை செய்யறவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. Hallelujah. கட்டளை இடுறவன் ஆண்டவருக்கு தேவையில்லை. வெளிநாட்டுல உட்கார்ந்துகிட்டு இங்க ஆபரேட் பண்ணணும்னு தேவையில்லை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வீட்டை விட்டு இறங்காம ஊழியம் செய்யணும்ன்றது ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம். இன்றைக்கு மாலை இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சிங்காசனத்திலிருந்து எழுந்து இங்கு வேலையாட்களை தேடி இங்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தோல்வியோடு போக கூடாது, அவர் ஜெயத்தோடு போக வேண்டும், அவர் வெற்றியோடு இங்கிருந்து போக வேண்டும். எத்தனை வேலைக்காரர் இங்கு எழுப்ப போகிறீர்கள்? ஆவியானவர் உன்னை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. வேலைக்காரர். பிரியமானவர்களே, நாங்க எல்லாருமே கொரியர் பாய்ஸ். ஹல்லேலூயா. எந்த கொரியர்னு கேட்காதீங்க. நாங்க ப்ரொஃபஷனல் கொரியரா, டிஹெச்எல், ப்ளூ டாட்டா, எங்களுடைய இல்லையா, உண்மையை பொறுத்து தான் ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுப்பார். We came here, we have come here to only deliver the letters. Hallelujah. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த லெட்டர் டெலிவர் பண்றோம். ஹல்லேலூயா. அதை படித்து நீங்கள் கர்த்தரோடு கூட நெருங்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தாசனை குறித்து, அருமையான ஊழியக்காரரை குறித்து நல்ல சாட்சிகள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அசைக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் இன்றைக்கு கர்த்தர் அனுப்ப போகிறார், அனுப்ப போகிறார், அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க கடந்து செல்ல முடியாத இடங்களுக்கு கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். பூட்டப்பட்ட கதவுகளை உடைத்து கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்பு மிகுதி. அதனால என்ன பிரேயர் பண்ண சொல்றாரு பாருங்க. ஆகையால் அறுப்புக்கு எஜமானனை என்ன பண்ணுங்க, எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை. இன்றைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா, எஜமான பார்த்து வேலையாட்கள் அனுப்புங்க, வேலையாட்கள் அனுப்புங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தீர்க்கதரிசி வேணாம், அப்போஸ்தலர் வேணாம், பிராண்டட் பீப்புள் வேணாம். We need laborers. You need laborers. You need workers. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுக்கென்று உழைக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஓடக்கூடியவன், இயேசு கிறிஸ்துவுக்கென்று காயப்படக்கூடியவன், இயேசு கிறிஸ்துவுக்கென்று உழைக்கக்கூடியவனை தான் இன்றைக்கு ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
பின்பு யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? ஏன்னா கொஞ்சம் இந்த நாட்களிலே கர்த்தர் சொன்னபடியே எழுப்புதல் வரப்போகிறது. ஏலிகளெல்லாம் கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஏலிகளெல்லாம் கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணி கத்துக்குட்டிகளை போட போறார். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை போட போறார். சகோதரி சொன்னாங்க பாருங்க சாட்சி, எங்க பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் எந்த பைபிள் காலேஜுக்கு போல, எந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு போல, எந்த ஃபயர் மினிஸ்ட்ரிக்கு போல, அந்த பிள்ளைகளை வைத்து ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு பாட சொல்லி தரார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏலிகளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் மூலமாக சொல்லப்படுகிறதை, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. நிறைய இடர்கள் வரும். சின்ன பிள்ளைகள் எழுந்து பெரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க, பெரிய தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் இதை ஏதோ வளர்க்கலாம்னு நினைப்போம். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நான் ஏன் தெரியுமா சொன்னேன், இவங்கெல்லாம் கூட்டம் அட்டன் பண்ண வந்தாங்கன்னு? இவங்கெல்லாம் ஆடுகள் கூட கிடையாது. என்னது? ஆட்டு. 10 நிமிஷத்துக்கு மேல அவன் ஜெபம் பண்ணது கிடையாது. 2 அதிகாரத்துக்கு மேல வாசித்தது கிடையாது. அவனை பிடிச்சி அனுப்புறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் இருக்கு. வேலையாட்கள் குறைவு. எல்லாருக்கும் 2 கை இருந்தா. ஆமா. அடுத்த நைட் பிரேயர் வரும்போது போனோமா மாசம் போய் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணோம்? இந்த கையில ஒரு ஆத்மா, அந்த கையில ஒரு ஆத்மா கொண்டு. எல்லாருக்கும் 2 கை இருக்கா? 2 கை இல்லாதவங்க சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வேலை வாங்கி தரேன். ஹல்லேலூயா. ஹேண்டிகேப் கோட்டால எல்லாருக்கும் 2 கை இருக்கா? இந்த கையில ஒரு ஆத்மா, இந்த கையில உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்மிட் ஆகிருப்பாங்க, வியாதி இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வீட்டுல கணவர் குடிக்கிறாரு, இப்படி என்னென்ன ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மக்களுக்கு எல்லாம் நீங்க போய் என்ன பண்ணணும்? அடுத்த மாசம் 2வது வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை ரெடி ஆயிரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு போவேன். எங்க கூட்டிட்டு போன்னு சொல்லாதீங்க, எஸ்கேப் ஆயிடுவான். ஹல்லேலூயா. நீங்க ரெடி ஆயிரு. உன் பிரச்சனை அடுத்த மாசம் 3வது வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போகுது? சால்வ் ஆக போகுது. ஹல்லேலூயா. Jesus is going to solve your problems. Be ready. I will come and pick you up. ஹல்லேலூயா. நீ ஆயத்தமா இரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பிக் அப் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. ஓநாய்கள் இன்றைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்களும் நானும் தான் இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஓநாய்கள் இன்னைக்கு ஹல்லேலூயா ஓநாய்கள் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீயும் நானும் தான் பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஓநாய்கள் இன்னைக்கு கரெக்டா ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீயும் நானும் தான் கரெக்டா இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணணும். ஓநாய்கள் இன்னைக்கு மேக்கப் போடக்கூடாதுன்றது அவசியம் இல்ல. நீயும் நானும் தான் மேக்கப் போடக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம சபைக்கு வரவங்க என்ன சொல்றாங்க? பிரதர், மேக்கப் போடக்கூடாதுன்னு எங்க பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா? செங்கல் அரைச்சி போட்ட மாதிரி போட்டுடுவாங்க. நானும் சில பேர் பார்க்கும்போது, ஐயோ உதடெல்லாம் அவ்வளோ ரத்தமா இருக்க, எங்க இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா மேக்கப் போட்டிருக்கான். இப்படி காயமாயிடுச்சு, இசப்பா படிக்கிட்ட விழுந்துட்டாங்களா? இல்ல பிரதர், நான் என்ன போட்டிருக்கேன்? அப்பா மேக்கப் போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. சில கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஃபவுண்டேஷன் கிரீம் மதியானத்துல இருந்தே போடுறான். ஹல்லேலூயா. பட்டி பார்த்து பவுடர் எல்லாம் போட்டு ஹல்லேலூயா அங்கு வந்தோடனே எது பொண்ணு எது கெஸ்ட்னே தெரியாத அளவுக்கு என்ன பண்றாங்க? பல வராங்க. ஹல்லேலூயா. மேக்கப் எல்லாம் கலைய போகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நீ தேவை. ஒரு காலத்துல கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டிருந்தாய், இன்றைக்கு ஆவியானவர் முன்பதாக நிற்க போகிறாய். ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னை கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓநாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Don't compare yourself with the wolves. Hallelujah. நீ உன்னை ஓநாயோடு ஒப்பிடாதே. ஓநாய்க்கு வேற ரூல், உனக்கு வேற ரூல். ஓநாய்க்கு ரூல் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. கர்த்தர் சொல்றாரு,
உன்னை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல எனக்கு உன்னை அனுப்புறது கஷ்டமாதான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. Prophets are not doing my will. Hallelujah. Ministers are not doing my will. Hallelujah. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பிராண்டிங் ஆனோன்னு என்ன பண்றாங்க, போர்டை மாத்திக்கிட்டே இருக்காங்க சைஸ். Hallelujah. போர்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். நீ எவ்வளவு பெரிய போர்டு போட்டாலும் கர்த்தர் இங்க இருக்க மாட்டார். Hallelujah. போர்டு, லோகோ இதெல்லாம் கொடுத்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. Don't promote your ministry, promote Jesus. Promote Jesus, automatically you will be blessed. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற ஆட்டுக்குட்டிகளை இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். நான் ஆடு கூட கிடையாது, ஆட்டுக்குட்டிகளை தேடி வந்திருக்கிறார். 4வது வசனத்தை வாசிங்க. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும். ஆமென், ஆமென். பணப்பை, சாமான் பை, பாதரட்சை வழியில் என்ன பண்ணக்கூடாது, வழியில் என்ன பண்ணக்கூடாது, வினவக்கூடாது, வினவக்கூடாது. பணப்பை. இப்போ நம்ம வந்திருக்கிற எல்லாருமே இந்த உலகத்துல எதற்காக இவ்வளவு நாள் ஓடிட்டு இருந்தோம், பணத்துக்காக. ஆண்டவர் சொல்றாரு, இன்னிலிருந்து நீ எனக்கு நான் உன்னை அனுப்புறேன், இனிமே நான் பணத்தை உனக்கு தருவேன். You need not go, you need not run after money, you need not do extra OT job எல்லாம் தேவையில்லை. சைட்ல நிறைய பிலீவர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஐயா இந்த சம்பளம் எனக்கு பத்தல, நான் சைட்ல ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சைட்ல நீ ஊழியம் மட்டும் பண்ணு, வேற எதுவுமே பண்ணாத. ஹல்லேலூயா. சைட்ல வேற ஏதாவது பண்ணனா உனக்கு வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ரொம்ப கலக்கமா பாக்குறாங்க. உன்னை எங்கிருந்தா கூட்டம் வந்தாங்க. பிரியமானவர்களே, சைட்ல மினிஸ்ட்ரி மட்டும் தான் பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சைட்ல மினிஸ்ட்ரி மட்டும் தான் பண்ணணும். ஹல்லேலூயா. வேற ஏதாவது பண்ணீங்க, இந்த ஊறுகாய் போடுறேன், அப்பளம் போடுறேன், பேப்பர் போடுறேன், பால் போடுறேன், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். பால்லாம் கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஊறுகாயெல்லாம் என்னமா அவனுக்கு ஒரே நாள்ல என்ன டைரியா வந்து அவ்வளவுதான், அவ்வளவுதான். சைட்ல என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை அனுப்ப போறேன். நீ 2 கைகளை, இப்போ இங்க வந்து 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 பேரும் 2 கையை யூஸ் பண்ணீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரு? 150. அதுக்கு அடுத்த மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடம் நம்ம ஹில்டன் ஹோட்டல்ல இருப்போம். ஹல்லேலூயா. ஹில்டன் பத்தலன்னு அப்படியே கொஞ்சம் தள்ளி லீ மெரிடியன் போவோம். ஹல்லேலூயா. அது பத்தலன்னு சொல்லி அப்படியே என்ன போவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கடைசியில ஜனவரி 3வது வாரம் எங்க வைக்க போறோம்? நேரு ஸ்டேடியத்துல. ஹல்லேலூயா. அம்மாவனி ஒரு மாதிரி பாக்குறாங்க, பாவம் பிள்ளை காலையில இருந்து சாப்பிட்ட போல என்னென்னமோ உளருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இனிமே பணத்தை பத்தி உனக்கு என்ன இருக்க கூடாது, பயமோ பதஷ்டமோ. பணத்தை நான் தருவேன். I will give you money. If I have asked you to do something, I will provide. Hallelujah. I will provide. என்னுடைய சித்தமா நீ போனா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? புரியுதுங்களா? இப்போ ஒரு கம்பெனில ஐயா எங்க இருக்காரு, சாட்சி சொன்னாரு, கத்தார். ஓகே. அவர் கம்பெனி வேலையை செய்யும்போது கம்பெனி என்ன சொல்லுது? உனக்கு வீட்டு வாடகை 10,000 ரூபாய். அப்ப நம்ம எந்த கம்பெனியோட வேலை செய்ய போறோம்? Heavenly company. Hallelujah. The kingdom of heaven is very near. Hallelujah. அந்த கம்பெனியோட வேலையை செய்யும் போது உங்க அக்கவுண்ட்ல ஆண்டவர் கிரெடிட் பண்ணுவார். பணப்பை நீ கொண்டு போக வேண்டாம், பணப்பை நான் தருவேன். ஹல்லேலூயா. இப்போ உங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அது போதும் உங்க வருகை வரைக்கும். ஹல்லேலூயா. என்ன செலவு வந்தாலும் உங்க பர்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இல்லையா? என் மகன் பி படிக்கும் போது பி ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் என் மனைவி கிட்ட போய் காசு கேட்பான், மம்மி 20 rupees கொடுங்க, 50 rupees கொடுங்க. அவ வந்து இந்த பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி
என்ன நேற்று தான் 20 வாங்கினேன், இன்னைக்கு உடனே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தா பரிதாபமா இருந்தது. என்கிட்ட ஒரு 4 ஏடிஎம் கார்டு இருந்தது. அல்லேலூயா. ஒரு ஏடிஎம் கார்டை அவன்கிட்ட கொடுத்தேன். அல்லேலூயா. இனிமே எப்போ காசு வேணாலும் இனிமே மம்மிகிட்ட கேட்காத, நீ என்ன பண்ண, இது வரைக்கும் மம்மி ஆகி இந்த உலக கம்பெனில கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு Father is going to give you money. Father is going to give you money. Hallelujah. இதுல என் மகன் செயல்பட்ட காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க பேரனை, டேய் கார்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறாங்க. கரெக்டா கார் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பங்க்ல நிறுத்திடுவான். ஹல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட கேட்பான், தாத்தா பெட்ரோல் போட்டுருங்க. டேய் டாடி உன்கிட்ட கார்டு கொடுத்துருங்க. அது எனக்கு பர்சனல், அது நான் செலவு பண்ண மாட்டேன், பெட்ரோல் என்ன பண்ணுங்க. ஹல்லேலூயா. எந்த ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஹல்லேலூயா. நேர பெட்ரோல். என் மனைவி ஒரு முறை ஏதோ வாங்கிட்டு வர சொன்னான், மம்மி 200 ரூபாய் கொடுத்துருங்க, டாடி காசு நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை இனிமே நீங்க செலவு பண்ணாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பணப்பை உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட வெறும் வேத புஸ்தகமா இருக்கு. ஹல்லேலூயா. பணப்பையையும் சாமான் பையையும் கொண்டு போக. சாமான் பையனா என்னது? உங்ககிட்ட நீங்க பைக் தான் இருக்கலாம், சைக்கிள் தான் இருக்கலாம், கார் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டுல ஏசி இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ என் வேலையை செய்ய, உன் வீட்டுல சாமான்களை நான் வாங்கி போடுவேன். உன் வீட்டை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன் வீடு நிரம்ப வழிய போகிறது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏன்னா நீ என் வேலையை செய்ய போற. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஒரு அம்மா பயந்துட்டாங்க, மெதுவா சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஹெவன்லி ஜாப் கிடைச்சிருச்சு. He is going to provide me. Hallelujah. அடுத்த வருஷம் ஃபீஸ் காலேஜ்ல எத்தனை பேர் ஸ்கூல் ஃபீஸ் கேட்றீங்க? கை தூக்குங்க, நான் கேட்க மாட்டேன். இப்ப ஸ்கூல் ஃபோன் பண்ணி மண்டே கேட்க போறீங்க, ஜூன் மாசம் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல, சீக்கிரம் டிசைட் பண்ணி எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்ண போறேன், பே பண்ண போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இப்பவுமே கேட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய வேலைக்கு போறேன், அடுத்த வருஷம் ஜூன் மாசம் 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ரிமைண்ட் பண்றேன். ஹல்லேலூயா. I am just reminding you, Lord, I am going to do your work, you have to pay my fees. ஹல்லேலூயா. அடுத்து பாதரட்சை. உங்களுக்கு சரியான உடைகள் இல்லாம இருக்கலாம், சரியான காரியம் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என் வேலைக்கு போற, நான் உனக்கு பாதரட்சைகளை தருவேன். ஹல்லேலூயா. I will provide your needs. உன்னுடைய வஸ்திரம், உன்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, உன்னுடைய அக்சசரிஸ், கொடை இல்லாம இருக்கலாம், ரெயின் கோட் இல்லாம இருக்கலாம், எல்லாமே நான் தருவேன். இன்று முதல் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, பரலோக கவர்மெண்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீ இந்த வேலையை சைடுல செய்ய 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 உன்னுடைய ரெகுலர் வேலை சைடுல வந்துரும், இது மெயின் வேலையாயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆரம்பிக்க, ஹல்லேலூயா, ஒரு ஆரம்பத்தை நற்கிரியிலே உனக்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். என்னங்க எப்பங்க ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார்? மீட்டிங் 1ஆம் தேதி வெஸ்டனே, கையில காசு இல்லையே, you need not doubt about me. ஹல்லேலூயா. என்ன நீ சந்தேகப்படவே வேணாம். ஹல்லேலூயா. நான் சொன்னால் சொன்னதுதான். ஹல்லேலூயா. ஏன் பாதரட்சிகளை போட சொல்றாரு தெரியுமா? போடுறேன்னு சொல்றாரு தெரியுமா? நம்ம பாதரட்சி பத்தி நீ கவலைப்படாத. நம்மளை ஒரு இடத்துல போனோடனே பார்க்கும்போது எங்க பாக்குறாங்க? கீழே இருந்துதான். நம்முடைய பாதரட்சியை வச்சுதான் நம்மளை மதிப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சுவிசேஷகனாக, மலைகளின் மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது. நீங்க அவருடைய வேலையை செய்ய போறீங்க, அவர் உங்க வேலையை செய்ய போறார். பணத்துக்காகவோ, எந்த ஒரு பொருளுக்காகவோ, எந்த ஒரு தேவைக்காகவோ, எந்த ஒரு டவுட் கேட்கிறதோ இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிப்போம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை வரைக்கும், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்க எந்த வீட்டுக்குள்ளேயாவது போயிருந்தீங்கன்னா அந்த வீட்டை 2ஆக்கிட்டு வந்திருப்பீங்க.
அல்லேலூயா. இன்னிலிருந்து என்ன பண்ண போறீங்க தெரியுமா? அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதா. அல்லேலூயா. நிறைய வீட்டுல பிரச்சனை பிலீவர்ஸால தான் வருது. நேரா போவாங்க, எல்லாம் பார்த்துட்டு மருமகள் ஸ்தோத்திர சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அவ செத்தா அன்னைக்கு. அல்லேலூயா. நேரா மாமியார்ட்ட போய் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க மருமக மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. சொல்லி கொளுத்தி போட்டு வந்துடுவாங்க. அந்த வீடு ஹைகோர்ட்ல போய் நிற்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹைவே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்ல மாமியார் சரியா ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, மருமக கிட்ட போய் சொல்லுவாங்க, உங்க மாமியார் மோசமானவ, என்ன பண்ண, உங்க மூத்த மருமகள் இப்படிதான் பண்ணான், நீ உஷாராரு. உங்க வீட்டுக்கார் வந்த உடனே தனியா போயிடலாம் சொல்லு, எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு இருக்கு, நானே உனக்கு என்ன பண்றேன். கட்சியில பார்த்தா அந்த வீடு அந்த அம்மா வீடா இருக்கும், ரொம்ப நாள் மூடி இருந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, இன்னிலிருந்து குடும்பத்தை பிரிக்க கூடாது, என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுல என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் நீங்க என்ன சொல்லணும், சமாதானம் உண்டாக கடவுள் என்று முதலாவது சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கேன்சர் கட்டிடுவான், ரத்தம் இல்லைன்னுவா, இதை ஏத்தணுமா அதை ஏத்தணுமா, அவன் டாக்டரை விட அதிகமா படிச்ச மாதிரி பேசுவான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாலும் அவன் வாயிலிருந்து என்ன வரணும், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளை வைத்து ஒவ்வொரு வீட்டுக்கு இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே இப்பொழுது சமாதானம் வருகிறது. உன் வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் நீக்கப்பட போகிறது. உன் வீட்டில் இருக்கிற தடைகள் இப்பொழுது நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உன் வீட்டில் இருக்கிற சமாதான குறைவுகள் இப்பொழுது மறைந்து போகிறது. உன் தெருவிலே உனக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற சமாதான குறைவுகளை கர்த்தர் எடுத்து போகிறார். இப்பொழுது 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 ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் வந்து அவனோடு கூட சமாதானம் ஆவார்கள். இன்று முதல் உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. நேரம் இல்லாதபடினாலே 9வது வசனத்தை வாசிங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் தெரியுமா? யாராவது கேன்சர் கட்டி கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பிரதர் நான் ஜெபிச்சுக்கோங்க பிரதர்னு சொல்லி நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐயோ நேற்று தாங்க எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்துட்டாருங்க கேன்சர்னு. எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது பிரதர், ரொம்ப நாளாவே மெலிஞ்சிருக்கிறத பார்த்தா கேன்சராக தான் இருக்கும், நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அன்னிலேருந்து அந்த வீட்டில் யாரும் தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டில் இருக்கிற வியாதிகளை நீ சொஸ்தமாக்குவார், பிணியாளிகளை நீ சொஸ்தமாக்குவாய். யாருக்கு இந்த வல்லமை கொடுக்கிறாரு? ஆட்டுக்குட்டிகள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளுக்கு இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கிற வல்லமை தருகிறார். receive it, receive it, receive it in Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கிற வல்லமை தருகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, எந்த பில்லி சுனியமும் வாழ்க்கையில வேலை செய்வதில்லை, எந்த மந்திரவாதியாலும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் குறுகி போவார்கள், உன் சத்துருக்கள் சிறுத்து போவார்கள், உன் சத்துருக்கள் சிறுமைப்பட்டு போவார்கள், உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் இப்பொழுது ராஜரீகம் பண்ணுகிறார். உன் வீட்டில் இருக்கிற வியாதியும் நீ போக போகிற வீட்டில் இருக்கிற வியாதியும் கர்த்தர் நீக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் எந்த வியாதியா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. பிசாசு நீ எப்படி ஜனங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானா, அந்த வியாதியை பத்தி அக்கு வேற ஆணி வேற சொல்றாங்க நம்ம கிட்ட. ஹல்லேலூயா. Jesus doesn't need your details. இயேசுவுக்கு உங்க டீடைல்ஸ் தேவையே இல்லை, உங்க வியாதி தேவையே இல்லை, உங்க பிரச்சனை தேவையே இல்லை, அது எவ்வளவு சிவியரா இருந்தாலும் தேவையில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு முன்பதாக போய் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ சாரி நான் என்ன பண்ணிட்டேன், மாத்தாலே நீ ஃபர்ஸ்ட் போய் உள்ள ஸ்மெல் இருந்தா பாரு, எதுக்கும் ஒன்னா டேட் சொல்லிடுங்க, எதுக்கும் பிளட் பேங்கை ரெடி பண்ணிடுங்க, திடீர்னு லாசருக்கு தாகமா இருந்தா அக்குவாஃபினாக்கு ஃபோன் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லிடுங்க, லாசருவால எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஃபயர் சர்வீஸ் சொல்லிடுங்க, எல்லாம் ரெடியா இருங்க, யாரும் பேசாதீங்க சொன்னாரா? He was not bothered about the details inside the decayed body. நாற்றம் எடுக்கிற சரீரத்தை பத்தி இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கூட அக்கறையே தேவையில்லை.
என்ன நடக்க போகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். கோலியாத்தை ஏன் இஸ்ரவேல் ஜனங்களால் 40 நாள் மேற்கொள்ள முடியல தெரியுமா? எலியா, தாவீதுடைய சகோதரன், தாவீது வந்தோட ஏன் ரொம்ப கடுப்பானான் தெரியுமா? இவன் ஒவ்வொரு நாளும் கோலியாத்துக்கு நேருக்கு நேர் தூரமா நின்று எலியாவை என்ன பண்ணா, இமேஜின் பண்ணி பார்க்கறான் கோலியாத்தை எப்படி முறியடிக்கலாம். கோலியாத்துக்கு பக்கத்துல தன்னை நிறுத்தி பார்க்கறான். தன்னுடைய ஆர்மியோட ட்ரைனிங்கு, ஆர்மியில எடுத்த இல்லையா பிராக்டிஸ், ஆர்மியில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்மியில கிடைச்ச ப்ரொமோஷனு, இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறான். கோலியாத்த பக்கத்துல தன்னை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கறான், இமேஜின் பண்ணி பார்க்கறான். அப்பவே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம போனோம்னா கோலியாத் நம்மளை பிரேக்ஃபாஸ்ட் ஆக்கிடுவான். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணிட்டான்? முடியாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். பிகாஸ் he looked at the situation. கோலியாத்துக்கு பக்கத்துல தன்னை நிறுத்தி பார்த்தான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தங்களுடைய பிரச்சனைக்கு பக்கத்துல தங்களை தான் நிறுத்தி பார்க்கறாங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. பிஜேபிக்கு பக்கத்துல உங்களே நிறுத்தாதீங்க. பிஜேபிக்கு பக்கத்துல இயேசுவை நிறுத்துங்க, இவன் காணாம போயிடுவான். அல்லேலூயா. ஆர்எஸ்எஸ் பக்கத்துல இயேசுவை நிறுத்துங்க, உங்க பிராண்டிங் நிறுத்தாதீங்க. You cannot win if you place Jesus next to your problems. Hallelujah. தாவீது எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? அங்க வந்து பார்க்கறான், தாவீத கோலியாத்து பக்கத்துல தன்னை நிறுத்தல, சேனைகளின் கர்த்தரை நிறுத்தணும். சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு உங்க கடன் பிரச்சனைக்கு பக்கத்துல ஜீசஸ் நிக்க வைங்க. உங்க வியாதிக்கு பக்கத்துல ஜீசஸ் நிக்க வைங்க. உங்க சத்துருக்களுக்கு பக்கத்துல ஜீசஸ் நிக்க வைங்க. ஐயோ வேலை போயிடுமோ பயப்படாதீங்க, ஜீசஸ் அங்க நிக்க வைங்க. ஹல்லேலூயா. உனக்கு வேலை போனாலும் கர்த்தர் 10 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலையின் தேனினாலே உன்னை போஷிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உன் தாகத்தை தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீ கலங்காதே. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கவும் அந்த வீட்டிலே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லவும் கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க ஃபர்ஸ்ட் போய் அந்த வீட்டுல என்ட்ராயி பெரிய காரியம்லாம் சொல்ல போறது இல்லை, மெசேஜ் எல்லாம் கொடுக்க போறது இல்லை. அடுத்த மாசம் 3வது வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், என்ன விஷயம் கேட்பாங்க. பரலோக ராஜ்யம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டியா, என்னை ஃபாலோ பண்ணி ஜீசஸ் வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஏன் இந்த 70 பேர் அனுப்பிச்சார் தெரியுமா? தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அவர்கள் போகும்படி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீசஸ்க்கு முன்னாடி போறதுக்கு பைலட் வெஹிக்கிள் அவருக்கு தேவைப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிஎம் போறதுக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு. அதனாலதான் நமக்கு டீசல் விலை ஏறுது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஒவ்வொரு மினிஸ்டருக்கு முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார் போனா டீசல் பெட்ரோல் ஏன் ஏறாது? ஹல்லேலூயா. ஏன் தனியா போறது பயமா இருக்குதானே? முன்னாடி 10 கார், பின்னாடி 10 கார் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் தேவை. ஹல்லேலூயா. அந்த முன்னாடி 10 கார் நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் என்ன சொல்ல போறீங்க? பரலோக ராஜ்யம் பின்னாடி வந்துகிட்டே இருக்குதியா. ஹல்லேலூயா. நீ மாசம் மீட்டிங் வா, அடுத்த மாசம் பரலோக ராஜ்யம் உன் வீட்டுக்குள்ள வந்துடும். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. இயேசு சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஐயா நான் போய் கூப்பிட்டேன், 2 கையிலே 2 ஆத்மாவை கூப்பிட்டேன், கையை உதறிட்டு அவன் எங்க போயிட்டான்? பிவிஆர் சினிமா தியேட்டருக்குள்ள போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அசட்டை பண்ணல, என்ன அசட்டை பண்றான், என்ன அசட்டை பண்ணுவேன், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க ஊழியம் பெருக போகிறது. அதுதான் ரிவைவல். பிரதர் சொன்னார், ஊழியம் பெருக போகிறது. இனிமே கிறிஸ்தவங்க மாத்திரம் இங்க வரமாட்டாங்க, அநேக புற ஜாதிகள் இங்கு வருவார்கள், அநேக சீக்கியர்கள் இங்கு வருவார்கள், அநேக ஐஸ்வர்யவான்கள் இங்கு வருவார்கள், அநேக வியாதியஸ்தர்கள் இங்கு வருவார்கள், அநேக முகமதியர்கள் இங்கு வருவார்கள், அநேக தேசத்து மக்கள் இங்கு வருவார்கள், அநேக ட்ரக் அடிக்ட்ஸ் இங்கு வருவாங்க, அநேக பொசஸ்ட் இங்கு வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த இடம் வானத்தின் வாசலாக இருக்க போகிறது. இங்கு தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது உங்களுடைய கண்கள் காண போகிறது. இந்த இடத்துல சர்ப்பங்கள்
access. பாதாளத்தின் வாசல்களை இந்த இடம் மேற்கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை இங்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக பாதாளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மறுபடியும் தூக்கி வெளியே எடுக்க முடியும். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவரே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் ஏற பண்ணுகிறவருமாக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து 100% சொல்யூஷன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆட்டுக்குட்டிகளை கர்த்தர் அனுப்புகிறார். நீங்க எல்லாரும் ஆட்டுக்குட்டிகள். ஹல்லேலூயா. எப்போ உங்க வேலை ஈஸியா முடியும் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா வேலை ஈஸியா முடியும். ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட் அவரை வந்து சர்ச்சுக்கு லேண்ட் அதை கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சுத்திட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு வாடா, போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சுவாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, எனக்கு சென்னையில எவனையுமே. பேதுரு என்ன சொன்னாரு? நசரேயனா இயேசுவா, சத்தியமா எனக்கு என்ன பண்ணாது. நம்ம அப்படி சொல்ல போறது இல்ல. எனக்கு சத்தியமா எவனையுமே தெரியாது. இயேசுப்பா, எனக்கு உண்மை மாத்திரம் தான். I am here to preach about you. I am here to share the gospel, not about me. Hallelujah. gospel சொல்றதுக்கே டைம் இல்ல. இதுல சில இடத்துக்கு போனா, பிரதர் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்கன்றாரு. என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அருமையான சகோதரி சொன்னாங்க, போன மாசம் யாரோ வந்தாரு, எனக்கு சரியாயிடுச்சு, எவன் வந்தாரு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. என் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. I am not bothered who has come here, who came here. The Lord is here. Hallelujah. கர்த்தர் இங்க இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் அவரையும் அவரை அனுப்பினவரையும் அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. 17வது வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, அடுத்த மாசம் எப்படி வர போறீங்க? இங்க வந்திருக்கிற எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? அடுத்த மாசம் எப்படி வர போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சந்தோஷத்தோடு திரும்பி வர போறீங்க. ஹல்லேலூயா. ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் ஒருத்தர், this 70 is very unique number. நம்பர் 70 biblical spiritual meaning 70 என்ன அப்படினா perfect spiritual order. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. perfect spiritual order. அதுடைய அவுட்புட் என்ன அப்படினா perfect spiritual all power. ஹல்லேலூயா. நீங்க போனீங்கன்னா எவனுமே உங்களுக்கு தடை பண்ணவே மாட்டான். ஹல்லேலூயா. நீ இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா பிஜேபி ஆபீஸ்ல போய் அந்த செக்ரட்டரியை என்ன பண்ணலாம் கூட்டிட்டு வந்து, ஆனா நீ ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேளுங்க. இல்லப்பா கொஞ்சம் தலைவலிக்குதுப்பா. கரெக்டா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், இனிமே உங்களுக்கு தலைவலியே வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புறமா குனிஞ்சு சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு உண்மையிலே. சைமன் பிரதர் ஃபர்ஸ்ட் இந்த பிரதர் 108 பத்திரமா வீட்டுக்கு. பிரியமானவர்களே, இயேசு உன்னை கொண்டு இந்த இடத்தை அசைக்க போகிறார். ஃபர்ஸ்ட் உங்க ஊழியத்துக்கு இருந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. எல்லா போராட்டங்களும் நிர்மூலமாக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை. கர்த்தர் சொல்றாரு, நீ சந்தோஷத்தோட அடுத்த மாசம் வரப்போற. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளே கீழ்ப்படியுதுன்னா ஆத்துமாக்கள் கீழ்ப்படியாதா? ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கிற குடி பிசாசு, ரட்சிக்கப்படாத பிசாசு, சந்தேகப்படுற பிசாசு, சண்டை போடுற பிசாசு, வாக்குவாதம், பொறாமை, போட்டி, அடிதடி எல்லாம் என்ன பண்ண போகுது? கீழ்ப்படிய போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அது கீழ்ப்படியல, இப்பத்துல இருந்து கீழ்ப்படிய போகுது. நான் சொல்லல, அந்த 70 பேர் வந்து சொல்றாங்க. 70 is a very unique number. ஹல்லேலூயா. இந்த 70 அப்படின்றது 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, நீங்க 70 பேரா கூடுவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மனிதன் 70 பேருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. 70 folded times. ஹல்லேலூயா. 70 times அவனைக்கு வேணுமா இருக்காது? 70 times இல்லையா?
ஒரு மேரேஜ் நிறைய பேர் பாருங்க 70 டைம்ல எப்படி பண்ண முடியும்? சரி, ஒரு மேரேஜுக்கு போறீங்க, ரொம்ப பசி உங்களுக்கு, அங்கே பிரியாணி வந்து விளோண்டு போட்டுட்டு போயிட்டு அதை கூட வரவே இல்லாமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை எடுக்கிறவங்க தான் வரும். அட பாவீங்களா எப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை, பசி ஒரு பக்கம். இந்த கார்னரில் உட்கார்ந்துருந்த ரோல இருந்த நீங்கள் கை கழுவிட்டு என்ன பண்ணுறீங்க? நல்லா என்ன பண்றீங்க? அங்கே போய் கண்ணு கெட்டாத தூரத்தில் உட்காந்து என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன இருக்குது? இன்றைக்கு உனக்கு ஆவிக்குரிய பசி இருக்கும் என்று சொன்னால் நீ 70 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார். 70 இருந்தாதான் உங்களால தேசத்தை ஆக்கிரமிக்க முடியும். அல்லேலூயா. 70 பேர் எகிப்துக்கு போனாங்க, அந்த தேசத்தை ஆக்கிரமித்தார்கள். அல்லேலூயா. You need 70-folded anointing. Hallelujah. 70 மடங்கு உன் அபிஷேகம் பெருக 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 பெருகிட்டே இருக்கணும். Hallelujah. ஆண்டவரே இது போதாது, இது போதாது, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, அந்த பட்டணத்தை தாங்க, இந்த பட்டணத்தை தாங்க, இந்த ராஜ்யத்தை தாங்க, அந்த ராஜ்யத்தை தாங்க. நீங்க என்ன பண்ணணும்? கேட்டுட்டே இருக்கணும். Hallelujah. Praise the Lord. பட்டணங்களையும் தேசங்களையும் ராஜ்யங்களையும் ஆத்துமாக்களையும் கேட்கணும். பிசாசு அப்படி கேட்ட போறீங்கன்னு சொல்லி தான் ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானையும் போட்டு மவனை நீ இதையே பார்த்துட்டு நீ இதை கேட்டுறத எல்லாம் எப்படி இந்த கிரேட் இந்தியன் பசார், அது என்னது அமேசான் இந்தியன் சேல் எப்படி வரும்னு சொல்லி பார்க்குறாங்க. அது பர்மா பஜார்ல கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. இவன் அனுப்புறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேரில் வரும்போது வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டுரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஆத்துமாக்களையும் தேசங்களையும் ராஜ்யங்களையும் கேட்க போகிறார். உனக்கு அபிஷேகம் பெருகும் போது எல்லாம் உன் கண்ட்ரோல்ல வந்துடும். அல்லேலூயா. If you receive this 70-folded anointing, hallelujah, அது அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான். எலியாவுக்குள்ள எத்தனை மடங்கு அபிஷேகம் இருந்தது? 4 பேருடைய அபிஷேகம் இருந்தது. ஆசகேல் அபிஷேகம் பண்றாரு, யெகூ அபிஷேகம் பண்றாரு, எலிசா 2 மடங்கு அபிஷேகம் பண்றாரு. எலியாட்ட இருந்த அபிஷேகத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது the Lord needed 4 people. ஆனா 3 பேர் தான் பைபிள்ல கணக்கு இருக்காங்க. ஒருத்தருக்கு 2 மடங்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. எலிசாக்கு எத்தனை மடங்கு கிடைச்சது? அதனால அதுக்கேற்ற மாதிரி அவர் கிரியை செய்தார். எலியா அந்த 4 மடங்குக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்தார். மோசேக்கு எத்தனை மடங்கு அபிஷேகம் இருந்தது தெரியுமா? 70 times 70-folded anointing. மோசஸ் கிட்ட இருந்து அனாயிண்டிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கர்த்தருக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டது தெரியுமா? 70. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் மேல அந்த அபிஷேகத்தை வைக்க முடியல. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த 70 பேருடைய அபிஷேகத்தை வேணும்னு கேட்குறீங்களோ, நீங்க இங்கிருந்து ஜெபிச்சா போதாது, நீங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டும். கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னாரு, 6 லட்சம் இஸ்ரவேலரை நீ கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்தணும் அப்படின்னா அந்த 6 லட்சம் பேருக்கும் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா மோசே நீ கீழே இருந்து ஜெபம் பண்ண வேலைக்கு ஆகாது. இங்க என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நீ ஏறி வா. ஹல்லேலூயா. This 70-folded anointing is climbing up the heavenly, hallelujah, heavenly power. பரலோகத்துக்கு ஏறுறது, அதுதான் 70-folded anointing. அப்பதான் இங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே இந்த 70 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவர்கள் அருமையான அப்போஸ்தலனாகிய தோமா, ஹல்லேலூயா, சாது சுந்தர் சிங், டிஜிஎஸ் தினகரன். அதுக்கப்புறம் அந்த இடம் காலியா தான் இருக்குது. பிகாஸ் nobody wanted to go there. இவங்க 3 பேர் ஜெபிக்கும் போது ஒண்ணு இவங்க பரலோகம் போயிடுவாங்க, இல்லைன்னா இயேசு கீழே வந்துருவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஒண்ணு முழங்கால நின்று ஜெபிக்கிறோம், எல்லாம் படுத்து என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்தோத்திரம் அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகி என்ன ஆயிடுது? அப்படியே குரட்ட சத்தம் வருது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மேலே ஏறி போகணும். உங்க சபைகள் உங்களுக்கு கண்ட்ரோல் பயப்பட தேவையில்லை. யாராவது வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, பயப்படவே தேவையில்லை. நீங்க போர்டே போடலாம், விருப்பம் உள்ளவர்கள் எனது ஆத்மாவை தயவு செய்து கூட்டிக் கொண்டு போகலான்னு போட்டுட்டு நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுன்னா எவனாலே உங்க ஆத்மாக்களை தொட முடியாது. செத்தான், தொட்டான செத்தான். You need not worry. Beware of dogs. அதெல்லாம் போடவே தேவையில்லை. ஹல்லேலூயா. எவனுமே தொட முடியாது. தொட்டா ஷாக் அடிக்கும் அவனுக்கு. ஹல்லேலூயா. Because I am controlling my souls by walking with the Father, by walking with the Lord. Hallelujah.
அங்க நான் கண்ட்ரோல் பண்றேன், இங்க கண்ட்ரோல் கிடையாது. கண்ட்ரோல் எங்க இருக்குது? மோசஸ்க்கு. மோசஸோட அனாயிண்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது the Lord needed 70 people. 70 வந்தாதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஆல் பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு அம்மா வீட்டில் அசுத்தாவே இருக்கிறாங்களே, போயிட்டாங்களா? ஆல் பவர் இருந்தாதான் அந்த ஆவிகளை என்ன பண்ண முடியும்? லெஸ் பவர் வைத்துக்கொண்டு அங்கே போக, யூ நீட் ஆல் பவர். ஒரு தேசத்துல கிரியை செய்கிற ஆவிகளை அடக்கணும் அப்படின்னா இன்னிலிருந்து நீங்க எங்க போகணும்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனான். If you are heavily anointed, you have to be less seen in this world and more seen in the spirit. புரியுதுங்களா? 70 times anointing பெற்றுக்கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியே கஷ்டப்பட்டு அழுது பிடிச்சி பெற்றுக்கொள்றீங்க. ஆனா எல்லா கல்யாண வீட்லயும் போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது லீக் ஆயிடும். ஹல்லேலூயா. எல்லா ஃபர்ஸ்ட் பர்த்டேலயும் போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா லீக் ஆயிடும். எல்லாத்துக்கும் ஒரு சிசர் எடுத்துட்டு ஹவுஸ் வார்மிங் கட் பண்றேன்னு போனீங்கன்னா லீக் ஆயிடும். ஹல்லேலூயா. You must be seen less in this world and more in the spirit. Hallelujah. அங்கேதான் நிறைய காணப்படணும். Hallelujah. மலையில தான் காணப்படணும், உயரத்துல தான் காணப்படணும், மேல தான் ஏறி போகணும். Hallelujah. Hallelujah. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதனால இந்த பர்த்டே, இந்த வெட்டிங்லாம் என்ன பண்ணிடுங்க? குறைச்சிருங்க. இனி கிறிஸ்தவ உலகத்துல உபவாசமே 30 நாளுக்கு இவன் 45 வெட்டிங் கார்டு கொடுக்குறான். பிரதர், நீங்க எப்படியாவது என்ன பண்ணணும்? கண்டிப்பா நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கண்டுக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு புது சட்டை எடுத்து போட்டுட்டு அயன் கலையாம போவீங்க. ஹல்லேலூயா. ஒரு ரெண்டாவது ரோல ரொம்ப அன்பா கூப்பிட்டா ரெண்டாவது ரோல போவீங்க. ரெண்டாவது ரோல வேற ஒரு கெஸ்ட் வரும்போது சொன்னாங்க, பிரதர் கொஞ்சம் தேர்ட் ஃபோர்த் ரோல உட்காருங்கன்னு. தேவையா உனக்கு? ஹல்லேலூயா. You have to be seen less. ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும், நல்ல ஊழியம் செய்யக்கூடாது, அவங்க மேல எந்த குறையும் இல்லை. ஆனா you can see them in all weddings in Chennai. Hallelujah. மேரேஜுக்கு போறதுக்காகவே மாருதி ஆம்னி வாங்கினானுங்க, குடும்பத்தோட போறதுக்காகவே. ஏன்னா வசதியா என்ன பண்ணா, நீங்க எந்த வெட்டிங் போனாலும் அந்த குடும்பம் கண்டிப்பா அங்க இருக்கும். கேட்டரிங் நடத்துறாங்களான்னு கேட்காதீங்க, அவங்க அட்டென்ட் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அங்கிளுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னு சொல்லிட்டு நான் வருஷம் அவங்க வீட்டில் கடைசி டிசம்பர் எண்டில் ஒரு ப்ரேயர் வைப்பாங்க, அதில் பேசுறது போனோம். அப்போ அவர் அந்த சோஃபாவில் உட்காந்து சொல்கிறாரு, தம்பி எனக்காக ஜெபிப்பா, 7 பிளாக் உள்ள இருக்குதான். ஹல்லேலூயா. நீ ஒரு கல்யாண வீடு விடாமல் போனா 7 கம்மி 70 வந்திருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப சமீபத்துல போன வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் நடத்த போயிருந்தேன், மீட்டிங் அழைச்சிருந்தேன். அங்க போனா அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. தம்பி வாங்க வாங்க டீ குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அவரும் வந்து எனக்கு டீ ஊத்தி கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்னாரு, எனக்கும் பிரதர் ஹார்ட் அட்டாக் வந்தது, எங்க 2 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் அப்படின்னாரு. தெரியுது, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. ஹல்லேலூயா. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சொல்றாரு, ரொம்ப பெருமையா சொல்றாரு, பிரதர் இப்போ வந்து எங்களுக்கு நல்லா ரொம்ப தைரியமாயிடுச்சு, சரி ஏதோ ஹீலிங் கிடைச்சிச்சு போல நினைச்சா அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பக்கத்திலே பெருங்குடியில் என்ன இருந்துச்சு வந்துடுச்சு. நாங்க நைட்டு 1 மணினா கூட எங்களுக்கு கவலையே இல்லை பிரதர், நேரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அந்த டாக்டர் ராம்குமார் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் சொன்னாரு, ஐ வில் பி ஹியர், பேர் சொன்ன மாட்டேன், ஐ வில் பி ஹியர் பிரதர், எனி டைம் யூ கேன் கம் டு அப்போலோ ஹாஸ்பிட்டல். எனக்கு என்ன டவுட்னா, இவன் எப்படி முதலாவது தடவை போயிட்டு வெளியில வந்தா, இவனை உயிரோடய விட்டுருக்க மாட்டாங்களே, எப்படியே வந்துட்டாரு. இப்ப என்னவா டாக்டர் என்ன ஆயிட்டாரா? ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இந்த தேவனோடு நடக்கும் போது உங்களுக்கு இங்க எந்த ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கும் போது இங்க தேவையில்லாதவர்கள் உன்னை பார்க்க முடியாது. டெங்கு ஃபீவர் உன்னை பார்க்க முடியாது.
கேன்சர் கட்டிகள் உன்னை பார்க்க முடியாது, மந்திரவாதிகள் உன்னை பார்க்க முடியாது, சாத்தான் உன்னை பார்க்க முடியாது, உன் சத்துருக்கள் உன்னை பார்க்க முடியாது. எல்லாருடைய கண்களுக்கு நீ மறைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். The more you are anointed, the more you have to hide yourself, because anointing attracts. Hallelujah. என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? நமக்கும் டயட் சாப்பாடுலாம் ஒத்துக்குதா? பூரி சாப்பிட்டா என்ன பண்றோம்? ஃபாஸ்டிங்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். பூரி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் கேட்டா என்னது? என்ன பண்ணுது நம்மளே? பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பிடிக்காது, ஆனா 65னா தம்பி 65 பிடிக்குமா? 65 ஏன்னா எதுல போட்டுருக்குது? ஈசல் வருது நம்ம வீட்டுல. ஒரு எண்ணெயை பேப்பர்ல டிப் பண்ணி எண்ணெயில டிப் பண்ணி வச்சீங்கன்னா ஈசல் என்னது? அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இஃப் யூ ஆர் ஹெவிலி அனாயிண்டட், ஒரு செத்தை எப்படியாவது அவனுக்குள்ள வந்து விழுந்துடலாமான்னு வந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுங்க? லிமிட் பண்ணுங்க. Be seen in the spiritual realm. Hallelujah. தேவையில்லாத இடத்துக்குலாம் என்ன பண்ணாதீங்க? போகாதீங்க. Hallelujah. தேவையில்லாத காரியத்துல போய் தலையிட்டுக்காதீங்க. தேவையில்லாத ஹவுஸ் விசிட்டிங் போகாதீங்க. தேவையில்லாத காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Hallelujah. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவேதான் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். எலியா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சேலஞ்ச் பண்றாரு. நீ வேணா இஸ்ரவேல ராஜாவா இருக்கலாம், ஆனா தேசத்துல நான் சொல்றதா என்ன பண்ணும்? நான் சொன்னாதான் தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்யும். சொன்ன உடனே எலியா என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீ போய் கேரி தாத்தண்டையிலே உன்னை ஒளித்துக்கொள். யூ ஹாவ் டு ஹைட் யுவர் செல்ஃப், நாட் டு கெட் பாப்புலரைஸ். அப்படியே பாப்புலர் ஆகி ஐயோ எலியா அப்படி சொல்லிட்டாரு. எலியா சொன்னதான் அதோட எலியா காணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவை அவ்வளவு சாதாரணமாக யாராலையும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆகவேதான் ஜூடாஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவ பிடிக்கணும். எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. இயேசு அநேக நேரங்களிலே மறைந்து போனார். ஹல்லேலூயா. because he was too heavily anointed. இயேசு கிறிஸ்துவை 70 மடங்குல கிடையாது, அளவில்லாமல் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். அதனாலதான் ஏரோதால அவர் மேல கை வைக்க முடியல, பிலாத்துவினால் அவர் மேல கை வைக்க முடியல. ஹல்லேலூயா. பிலாத்து பார்த்து சொல்றான், உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் என்று உனக்கு தெரியாதான்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலுடைய என் மீது எப்பொழுதுமே உனக்கு அதிகாரம் கிடையாது. because I am too heavily anointed, you can't even see me. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு பில்லி சூனியம் வச்சிட்டாங்க பிரதர், வேலை செய்யுது அப்படின்னா உனக்கு அனாயிண்டிங் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எங்க சபைக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா பத்தாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏடி போட்டாது ஏறுங்க பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். 18வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு மாலை வரைக்கும் உங்க தலைக்கு மேல இருந்த சாத்தான் இப்பொழுது மின்னலை போல கீழே. சாத்தானுடைய ஆளுகை உங்க வாழ்க்கையில இருந்து கீழே விழ போகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் மூலமாக வந்த பலவீனங்கள், சாத்தான் மூலமாக வந்த போராட்டங்கள் இப்பொழுது செயலிழக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் மூலமாக வந்த வியாதிகள், சாத்தான் மூலமாக வந்த கடன் பிரச்சனைகள் இப்பொழுது மின்னலை போல கீழே விழுகிறது. ரீமா அஷூரா மாக்கா ராபோ ரிபி சபோ ரபாகோ. பெற்றுக்கொள். கர்த்தர் சாத்தானை இப்பொழுது மின்னலை போல கீழே தள்ளுகிறார். மின்னலை போல அவன் கீழே விழுகிறான். அப்படியே ஃபியூஸ் போன மாதிரி அவன் தெரித்து கீழே விழுகிறான். ஹல்லேலூயா. சாத்தான் உன் வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறான். சாத்தான் உன் ஊழியத்திலே தோல்வி அடைகிறான். சாத்தான் உன் சரீரத்தில் இனிமே அவன் கிரியை செய்ய முடியாது. சாத்தான் தோற்று போனவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 19வது வசனத்தை வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord.
இந்த வசனத்தை மட்டும் விளக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் வேலையில என்ன பண்ணுவீங்களா? மிதிப்பீங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அது ரெண்டும் உங்களை மிதிச்சுட்டு இருந்தது. எது? சர்ப்பமும் தேலும் மிதிச்சுட்டு. பிசாசை கொஞ்சம் நீங்க நல்லா கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சர்ப்பம் தேல், அவன் தன்னுடைய காஸ்டியூமை, தன்னுடைய வேஷத்தை, தன்னுடைய ரோலை மாத்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சாத்தான் ஒரே ஃபார்ம்ல வரமாட்டான். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் சாத்தான் உங்க வாழ்க்கையில எப்படி வந்தான் தெரியுமா? சிங்கத்தை போல வந்து உங்களை எதிர்த்தான். உங்க குடும்பம் உங்களை எதிர்த்தது, நேருக்கு நேர் எதிர்த்தது. உங்க ஆபீஸ்ல பிரச்சனை வந்தது, உங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில பிரச்சனை வந்தது, உங்க வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வந்தது, உங்க பிசினஸ்ல பிரச்சனை வந்தது. சாத்தான் நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் சிங்கத்தை போல வந்து உங்களை எதிர்த்தான். ஆனா நீங்க அழுது ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆவியானவர்கிட்ட கேட்டு 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 அதை என்ன பண்றீங்க? ஜெயிச்சிட்டீங்க. அப்போ அவன் பார்த்தான், சிங்கத்தோட வேஷம் இவங்கிட்ட வேலைக்கு. நேருக்கு நேர் முகத்துக்கு முகத்துக்கு எதிர்த்தான். இப்போ உங்க வீட்டுல இருந்த எதிர்ப்புலாம் நீங்க ஜெபம் பண்ணி என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இவனை திருத்த முடியாது, இவன் போட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்பெல்லாம் சிங்கத்தை போல சாத்தா உங்களை எதிர்க்கும் போது உங்களால ஒரு நாள் பைபிள் படிக்கலன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலன்னா ஐயோ எனக்கு ஜெபம் பண்ண ரூமே இல்லையே, ஒரு ரூம் இருந்தா நான் பாட்டுக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேனே, நீங்க அவ்வளவு எதிர்பார்த்தீங்க. எப்போ? சாத்தான் சிங்கத்தை போல எதிர்க்கும் போது. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பைபிளுக்கு 4 பைபிள் இருக்கு, ஒரு ரூமுக்கு 5 ரூம் இருக்கு. ஆனா நம்ம படிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ஏன் தெரியுமா பண்ண முடியல? சிங்க மாதிரி வந்த சாத்தான் இப்ப சர்ப்பம் மாதிரி உள்ள வந்துட்டான். சிங்கம் வரும்போது சத்தம் கேட்கும், சர்ப்பம் வரும்போது இன்னைக்கு 99% 99.9% பிலீவர்ஸ் உடைய வாழ்க்கையில சாத்தான் சர்ப்பமாக உள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இல்லை? ஆதி அன்பு. ஆதியிலனா ஐயோ ஜெபிக்கிறது இடம் இல்லையே, ஐயோ உபவாசிக்க முடியலையே, அப்படி வேதனைப்படுவோம். இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல. எனக்குள்ள சர்ப்பம் இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? உன்னால அது ஒரு அதிகாரத்துக்கு மேல படிக்க முடியல அப்படின்னா you have been deceived. நீ வஞ்சிக்கப்பட்டு விட்டாய். அல்லேலூயா. உங்களால 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஐயோ 1.5 மணி நேரம் மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா you have been deceived. அல்லேலூயா. சிங்கத்தை போல எதிர்க்கிறான், நீங்க அதுல ஜெயிச்சிருங்க. ஆவியானவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. சர்ப்பத்தை போல வரும். சிம்சோன் ஊழியத்துக்கு வரும்போது பாலசிங்கம் ஒன்று எதிர்த்து வந்தது. ஆவியானவர் பலமா இறங்கினபடியால் அதை ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் சர்ப்பம் சிங்கம் வரும்னு பார்த்துட்டே இருந்தான். சர்ப்பமா வந்து அவன் உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு அடியிலே இருக்குது. அல்லேலூயா. சர்ப்பம் என்ன பண்ணும் தெரியுமா? வஞ்சிக்கும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசை காட்டி மோசம் போக்கும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டம் யாருடையது? போயஸ் கார்டன் கேட்கல, ஏதேன் தோட்டம் கேட்டது. ஏதேன் தோட்டம் கர்த்தருடைய தோட்டம். கர்த்தர் காலையிலும் மாலையிலும் குளிர்ச்சியான, பகலில் குளிர்ச்சியான வேலையிலும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறார் அந்த தோட்டத்துல. அந்த தோட்டத்துக்குள்ளேயே சர்ப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு கேப் விடுறோம். அல்லேலூயா. இதோட அடுத்த மாசம் 3வது வாரம் தான் ஆவியில நிறைஞ்சிங்க அப்படின்னா பாம்பு பண்ணியே இருக்கும். அல்லேலூயா. கேப் விட்டீங்கன்னா என்ன இருக்கும்? கேப் என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போனோடனே பிசாசு வஞ்சிச்சிருவான். நைட்டு ஃபுல்லா 3 o'clock வரைக்கும் ஜோம் பண்ண, அதுவே பாரு பேய் மழை வந்திருக்கணும், ஏதோ மழை வரல கர்த்தர் கிருபையில. நீ என்ன பண்ணிட்ட? பயங்கரமா ஜபிச்சிட்ட. இதோட சண்டேக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்? கொஞ்சம் நீ ஹால்ட் பண்ணுப்பா, உன் சரீரத்தை நீ பார்த்துக்கோ. சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆமா, சரீரத்தை பார்த்துக்கோ. இந்த சைமன் பிரதர் சும்மா அப்படிதான் மெசேஜ் அனுப்பிச்சு போதா வரைக்கும் இன்னும் 2-3 பேர் வேற கூப்பிடுச்சிருக்காரு. பிரதர் வேற பேசுவோம். அல்லேலூயா. நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவே. அடுத்த மாசம்லாம் என்ன பண்ண? மெசேஜ் எந்த டைமோ அந்த டைம் நீ டைரக்டா என்ன பண்ண? லேண்ட் ஆகும். அல்லேலூயா.
because you will become weak. சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே போய் ஏவாள் என்ன பண்ணுச்சு? திட்டனால சண்டைலாம் போடல. ஃபர்ஸ்ட் சண்டை போட்ட அசிங்க மாதிரி. இப்ப என்ன பண்றான் தெரியுமா? இந்த கனி என்னமா நீ இதை போய் வேணான்னு சொல்ற, இவ்வளவு பார்வைக்கு அழகும் புசிப்பும் இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்குது, இதை போய் வேணான்றீங்க. நீ தியேட்டர்ல போய் பார்த்தாதான் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஜியோ போன் தான் உனக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரீயாவே நீ இங்கே உட்காந்து பாருங்க சோஃபால. வேணா பைபிள்குள்ளே வச்சுக்கோ. யாராவது வந்தாங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிரதர் பாரு நம்ம விசுவாசியா இருக்கிறாரு பிரதர், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? இல்லைங்க பிரதர், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் பைபிள் பேசுறேன். ஆனா உள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? மூவி. இங்கிலீஷ்ல பிள்ளைங்கலாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டேடி ஒரு மூவி பார்க்கலாம் டேடி. என்ன சொல்றாங்க இந்த காலத்து பிள்ளைங்க? மூவி. கிறிஸ்டியன் மூவி தான். நத்திங் ராங் இன் திஸ் அங்கிள், we are only Christian movie. வேர்ல்டு கப் தான் அங்கிள் பாக்குறோம். உங்க வீட்டுல ஒரு கப்பு கூட இல்லாம போயிடும். அங்கிள் ஃபுட்பால் அங்கிள், நத்திங் ராங் இன் தட். பிசாசுனே ஃபுட்பால் மாதிரி ஆடிடுவான். ஹalleluya. கண் விழிச்சு நீ வேற எதையாவது செய்த அப்படின்னா, சர்ப்பம் வஞ்சித்ததோட விடல, ஆதாம் ஏவாளை வெளியில தள்ளிடுச்சு. ஹalleluya. சிம்சோனை சர்ப்பம் ஆகிய தெளிலால் வஞ்சித்ததோடு விடல, கண்கள் என்ன பண்ணது? இப்போ சர்ப்பம் வஞ்சித்தோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, பிசாசு தேலை போல உன்னை கொட்டுவான். அதான் அவனோட நெக்ஸ்ட் ரோல். தேலை போல கொட்டுவான். இன்னைக்கு 99% விசுவாசிகள் வந்து ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. ஐயா வேலை இல்லை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகல, வீடு இல்லை, எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? தேல் கொட்டதை தான் வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா? ஹalleluya. புரியுதா? சர்ப்பம் வஞ்சித்தது சொல்லல, சர்ப்பம் வஞ்சித்ததோட ரிசல்ட். இப்போ சிம்சோன் வந்து ஜெப குறிப்பு கொடுத்தா என்ன கொடுத்துருக்கணும் தெரியுமா? ஐயா திடீர்னு 2 கண்ணு தெரியாம போயிடுச்சுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா என்னடா நடந்ததுன்னு கேட்டா, சர்ப்பம் வஞ்சித்ததுனாலதான் தேல் கொட்டுச்சு. ஹalleluya. புரியுதுங்களா? இன்னைக்கு உங்க சரீரத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ சத்துருக்களோ போராட்டங்களோ கடன் பிரச்சனையோ உபத்திரவங்களோ இருக்குன்னு சொன்னா, நீ வஞ்சிக்கப்பட்டபடினாலே தேல் உன்னை கொட்டி இருக்கிறது. இப்போ வந்து நாங்க எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது சொல்லுங்க? தேல் கொட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, பெயின் கில்லர் தான் கொடுக்க முடியும். நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஃபெயிலியர் ஆயிடும்? எவ்வளவு தீர்த்து, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். நிறைய பெயின் கில்லர் போட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். பெயின் கில்லர் நாங்க கொடுக்குறோம், 10 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். 11ஆம் நாள் என்ன பண்ணுவீங்க? பிரதர் நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சரியாயிடுச்சு, நல்லா இருக்குது. இப்ப திருப்பியும் என்ன இருக்குது? லைட்டா ஹெவியாவே இருக்கும். ஏன் தெரியுமா? திரும்பவும் அவனை என்ன பண்ணுச்சு? சர்ப்பம் வஞ்சித்தது. பத்சேபாள் இடத்திலே இவன் சர்ப்பத்தை போல வஞ்சிக்கப்பட்டான் தாவீது. அதோட விடல, பட்டயம் என்றென்றைக்கு முன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் தேலும் கொட்டுச்சு. ஹalleluya. இப்ப ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இருந்து இந்த ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்ய போறாங்கன்னா, சர்ப்பத்தையும் தேலையும் வெளியெடுக்க போறாங்க. ஹalleluya. சர்ப்பமும் தேலும் இன்று மாலை வரைக்கும் உன்னை மிதி என்று மிதித்துக் கொண்டிருந்தது. இந்த நிமிஷத்திலிருந்து நீ அதை மிதிக்க போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீ சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க போகிறாய். சர்ப்பத்தையும் தேலையும் வெளியில் எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, யாருக்குமே அதிகாரம் இல்லை. கர்த்தருக்கு மாத்திரம் அதிகாரம். We cannot remove that. எந்த ஊழியக்காரனுக்கும், எந்த ப்ராஃபட்டுக்கும், எந்த அப்போஸ்தலருக்கும் அதுக்கு அதிகாரம் இல்லை. ஒரே ஒரு நபருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போடுவார். ஹalleluya. நம்ம வாழ்க்கைக்குள்ள பிசாசு எப்படி இருக்கிறான்னா, நீண்ட கால போராட்டத்தை உண்டு பண்றான். நீண்ட சர்ப்பமா இருக்கிறான், அடுத்து கோணலான சர்ப்பமா இருக்கிறான்.
சண்டே ஒரு கிறிஸ்டியனா இருப்போம். நம்ம மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆர்எஸ்எஸ் காரன் கூட கொஞ்சம் பரிசுத்தமா இருப்போம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கோணலான வாழ்க்கை, நீண்ட போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, சமுத்திரத்தின் ஆழத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சர்ப்பத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. வெளியில பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அந்த பிரதர் எவ்வளவு தங்கமானவருங்க, வீட்டுல கேட்டாதான் தெரியும் வீட்டுல இருக்கிற தங்கத்துல என்ன பண்ணிருப்பாரு, அடகு வச்சிருப்பாரு, எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டுருப்பாரு. ஏன்னா ஆழத்துல மறைஞ்சிட்டு இருக்குது ஒரு சர்ப்பம். மொத்தத்தையும் வெளியே எடுக்கணும்னா இந்த பட்டையும் உள்ள போகணும். ஹல்லேலூயா. இப்ப பண்ணுதான் உள்ள போயிட்டு இருக்குது, கவனிங்க. அப்படியே இந்த பட்டையை என்ன பண்ணணும், உள்ள போகணும். இந்த பட்டைய உள்ள போக 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 சர்ப்பமும் தேயில ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? யாருக்காவது நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா அவங்க போய் டாக்டர்லாம் போக தேவையில்லை, தூக்க மாத்திரை எல்லாம் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா உன் வியாதியெல்லாம் போய் நீ விடிய விடிய பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற கனநித்திரையின் ஆவியெல்லாம் வெளியே போய், ஹல்லேலூயா, சோர்வின் ஆவி, போராட்டத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின் தூதன் ஆவி எல்லாம் வெளியே போய் இந்த பட்டயம் உள்ள போச்சுன்னா, இந்த பட்டயம் எப்படிப்பட்ட தெரியுமா? கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயம். This is more powerful than scorpions and serpents. This is million times powerful. Hallelujah. இத உள்ள அனுப்புங்க. எப்படி அனுப்புங்க? ஏனோ தானோன்னு கசப்பான மாத்திரை போல அனுப்பாதீங்க. வாஞ்சியோடு உள்ள அனுப்புங்க. ஹல்லேலூயா. வாஞ்சியோடு உள்ள அனுப்புங்க. உள்ள நீங்க அனுப்புறீங்கன்னா எப்போ பிரதர் வெளியே வரும், நீ எப்போ எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறியோ, எவ்வளவு அதிகமா அனுப்புறியோ அவ்வளவு அதிகமா சர்ப்பமும் தேரும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். சர்ப்பத்தையும் தேலையும் உங்க லைஃப்ல வச்சுக்கிட்டே அவனை நீங்க ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இது ரெண்டும் வெளியில வந்து நீங்க அதை மிதிக்கணும். மிதிச்சப்புறம் தான் உங்களால சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது. 2019ல யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இங்க பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, ஆட்சிக்கு சொல்றேன். 19ல இப்ப நம்ம என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஏசப்பா காங்கிரஸ் எப்படியாவது வந்து, காங்கிரஸ் ஏன் காங்கிரஸுக்கு ஜெபிக்கிறீங்க? ஆத்துமங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. தானியேல் தரியு ராஜா போற ரிசைன் பண்ணிட்டு, எப்பா எனக்கு மூஞ்சி போச்சுப்பா, நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன். நேராக போய் ஒரு பெரிய பழத்தட்டை எடுத்துட்டு போய், ராஜாவே நீங்க இருக்கும்போது நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், சந்தோஷமா, நான் காலில் விழுந்து கேட்கிறேன், எப்படியாவது ஒரு டெப்டி சிஎம்மாவது என்ன பண்ணிடுங்க. நீங்க போயிட்டீங்கன்னா வர்றவன் என்னை என்ன பண்ணுவானா தெரியாது. பயப்படவே இல்லை தானியேல். எல்லா ராஜாக்களுடைய நாட்களிலும் தானியேலுடைய காரியமும், எவன் வந்தாலும் நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கூடா, நான் வந்து இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஷாத்சார் என்பவன் தானியேலே தெரியாதவனுக்கு ராணி வந்து சொல்றா, அவன் பிரச்சனை சால்வ் ஆகணும்னா தானியேலை போய் கூப்பிடுறா, அவன் வந்ததாண்டா நீ பொழைப்பேன்னு சொல்றான். அல்ல அப்ப கூட பொழைங்க, நைட் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை தானியேலுக்குள்ள, அவன் டெல்லியில எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. They will come to know about you if you have 70-folded anointing. உங்களை அங்கே சொல்லுவாங்க, எப்பா நீ மாந்திரிகம் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நீ கோயம்புத்தூருக்கு போய் அந்த எவன் இருக்கிறாங்க, ஸ்ரீசந்தரா, ஈஷா, அங்கெல்லாம் நீ போக வேண்டாம். நீ கோயம்புத்தூர் தாண்டும் போதே ஃப்ளைட் என்ன ஆகும், சென்னையை தாண்டும் போதே. அப்போ கேட்பாங்க, என்னங்க எந்த பைலட்டு போகுது, என்ன அது போக முடியாதா, இது என்ன பெர்முடா தீவு மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆமா இருக்கும். ஏன்னா நீ சென்னையை தாண்டும் போதே சைமன் பிரதர் வீட்டை தாண்டி தான் என்ன பண்ணோம், எந்த ஃப்ளைட் அவர் வீட்டுக்கு மேலே பறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா 70 மடங்கு அபிஷேகம் இங்க இருக்குது. ஹல்லேலூயா. 70 மடங்கு அபிஷேகம் இங்க இருக்குது. No kings can stand before you.
நீங்க போய் இவன் வேணும் அவன் வேணும் ஜபிக்க தேவையில்லை. எவன் வந்தாலும் ஒன்ன பத்தி அவன் தெரிஞ்சுக்குவான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஃபைனலா இந்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு எல்லார் மீது நான் அதிகாரத்தை கொடுப்பேன், எல்லா வல்லமைகளையும் ஆட்களும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. Nothing can affect you, nothing can attack you, nothing can hurt you. பிரியமானவர்களே, இந்த 70 மடங்கு அபிஷேகம் எதற்காக தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Kings 10:1. Why we need this 70-folded anointing? Why we need this? ஏன் 4 மடங்கு போதாதா? 10 மடங்கு போதாதா? 2 ராஜாக்கள் 10:1. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 ராஜகுமாரர் இருந்தார்கள். யெகூ சமாரியாவில் இருந்து இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பர்களிடத்திற்கும் ஆகாவுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஹல்லேலூயா. Why do we need this 70-folded anointing? Why? Because Satan is also having 70 people. ஹல்லேலூயா. சாத்தான் கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. அவங்க தான் தேசத்துல, இந்திய தேசத்தை எடுத்தீங்கன்னா 70 demonic spirits, fallen angels இருக்கிறாங்க. அவங்க தான் விபச்சாரத்தையும் குடியையும் கொலையையும் ஆக்சிடென்ட்டையும் மரணத்தையும் மரண வியாதிகளையும் போராட்டங்களையும் தற்கொலைகளையும் போதைகளையும் அவங்க தான் உருவாக்குறாங்க. அந்த 70 demonic spirits. அதை நீங்க மேற்கொள்ளணும்னா you must have 70-folded anointing. அதர்வைஸ் அங்கே போய் நீங்க மோத முடியாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க உங்களால ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா அனாயிண்டிங் பத்தல. உங்க சபை எனக்கு தள்ளாடுகிறது காரணம் என்னன்னா அனாயிண்டிங் பத்தல. வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க படிச்சதெல்லாம் டிகிரி வாங்கினதெல்லாம் எல்லாம் கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு இல்லை. டிகிரி வாங்கணும் கூட பிரச்சனை இல்லை. இந்த 70 times அனாயிண்டிங் மட்டும் வாங்கிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் உங்களால் அதை அதட்ட முடியும். இதே மெரினா பீச்சில் நடந்தே நீங்க ஸ்ரீலங்கா போவீங்க. ஹல்லேலூயா. வாங்கிட்டு போக, வாங்காம இறங்கிறாதீங்க கடலுக்குள்ள. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 70 ராஜகுமாரர் ஆகாவுக்கு சமாரியாவில் இருந்தார்கள். அப்போ யெகூ எலியா கிட்ட இருந்து 1 மடங்கு தான் அபிஷேகத்தை வாங்கினாரு. அவனுடைய பக்தி வைராக்கியம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை எப்படியாவது உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்துக்காக எப்படியாவது யுத்தம் பண்ணணும், கர்த்தருடைய நாமம் இந்தியாவில் தூஷிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமா எந்த கட்சி எழும்பக்கூடாதுன்ற வைராக்கியம் உனக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். அப்படியே அந்த அனாயிண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான் யெகூ. அப்ப என்ன பண்றானா? லெட்டர் எழுதுறான். என்ன லெட்டர் எழுதுறானா? 2வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம். அதில் உங்கள் ஆண்டவனுடைய அந்த நிருபத்தில் என்ன எழுதுறான் யெகூ? உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டு. 3வது வசனம். இப்பொழுதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமா இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதி இருந்தது. ஹல்லேலூயா. யெகூ என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றாரு. என்ன பண்றாரு? அப்பா 70 ராஜகுமாரர் வச்சிருக்கீங்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணங்களும் எல்லாம் உங்ககிட்ட இருக்கே, 70ல ஒருத்தனை செலக்ட் பண்ணுங்க, அவனை ராஜாவாக்கிட்டு என்னோட யுத்தத்துக்கு வாங்கன்னு எழுதிருந்தேன். ஹல்லேலூயா. 2019ல இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு நைட்டு போய் ஒரு A4 ஷீட் எடுத்து டெல்லிக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அரணான பட்டணங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் ஆயுதங்களும் உண்டே, இப்பொழுதும் உங்களில் செம்மையா இருக்கிறவனை அடுத்த PM ஆக்கிட்டு என்னோட யுத்தத்துக்கு வாங்கல்னு எழுத முடியுமா? எழுத முடியுமா? 70 times அனாயிண்டிங் இருந்தா நீங்க எழுதணும். ஹல்லேலூயா. எழுதி என்கிட்டே கொடுங்க, நானே போய் கொடுத்துட்டு வரேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சேலஞ்ச் பண்றோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பிரதர் ப்ளீஸ் ப்ரே, பிரதர் ப்ளீஸ் ப்ரே, நெக்ஸ்ட் டைம் we should win brother. எதுக்கு? எவ்வளோ பண்ணணும்? அவன் சேலஞ்ச் பண்ண. நீ வாடா, நீ திரும்பி நீயே வாடா, ஒருத்தன் உத்தமமா இருக்கிறவனை வச்சுட்டு உன்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, வா கூப்பிடுறான். அதுக்கு 4வது வசனத்தை பாருங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இப்ப நம்ம தான் மிகவும் பயந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் மிகவும் பயந்து
If you receive this 70-fold anointing, Delhi will have fear over you. உன் மினிஸ்ட்ரியை பார்த்து அவன் பயப்படுவான். அல்லேலூயா. ஐயோ இவ்வளவு பெரிய ஆள் இருக்கான்னு ஒரு கட்சிக்காரன் கூட எனக்கு சொல்லலையே தமிழ்நாட்டுல. இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறான் சென்னையில. அல்லேலூயா. டெல்லி உங்களை பார்த்து பயப்படணும். இப்ப நம்ம டெல்லியை பார்த்து பயப்படணும். பிரியமானவர்களே, அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவருக்கு முன்னதாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி போச்சுடா, இவன் வந்துட்டானாடா, அவ்வளவுதான் நம்ம காலி. அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிருபத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. 70 பிளஸ் மூப்பர்கள், அந்த பட்டணத்தின் பெரியவர்கள்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. வீட்டுல கணவனும் மனைவியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாலே ஒரு முடிவுக்கு வருவாங்களா? அதனாலதான் கர்த்தர் தேடுறது ஒரு எலியா, ஒரு மோசே, ஒரு எலிசா, ஒரு யோசுவா, ஒருத்தர் தான். ஏன்னா டிஸ்கஸ் யாரோட தான் பண்ணணும்? இங்க டிஸ்கஸ் பண்ணா விளங்கி போயிடும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், மோசேகிட்ட ஆண்டவர் ஒரு கமிட்டி ஆயத்தப்படுத்துப்பா, நீங்க எல்லாரும் கானான் தேசத்துக்கு போகணும். ஏன்னா நீயே தனியா செஞ்சேன்னா அப்புறம் உனக்கு ப்ராப்ளம் வரும். நீ வந்து கமிஷன் அடிச்சிட்டேன்னு அப்புறம் மீட்டூல உனைய போட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணேன், ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி நீ இது போட்டுன்னா இன்ன வரைக்கும் எகிப்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனா கமிட்டி மீட்டிங் டெய்லியும் நடந்திருக்கும். அல்லேலூயா. டெய்லி வடை, பஜ்ஜி, சமோசா, பிரியாணி இல்லையா? பிரியாணி எங்க நல்லா சாப்பிடலான்னு பிலீவர்ஸ் தான் கேட்கணும், முஸ்லிம்ஸ் கூட கேட்க தேவை. ஒரு பிலீவர் சொல்றாரு, பிரதர் சுக்குபாய் பிரியாணி சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரியாணி யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அண்ணன் இவ்வளவு அழகா பண்ணா தெரியுமா? இன்னும் பாட மாட்டாரான்னு நினைச்சேன். அல்லேலூயா. 7 சான்ஸா பாடி கூட எங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. அவ்வளவு நல்ல வாய்ஸ். பிரைஸ் தி லார்ட். சுக்குபாய் பிரியாணி அந்த மாதிரி கமிட்டி போட்டா எங்க இருக்கு? எங்கெல்லாம் கமிட்டி இருக்குதோ அந்த இடம் உருப்படவே. Be it church or anything, any ministry, if you are led by the Holy Spirit, the decision will be the Father's decision, Jesus oda decision. It's not our decision. கமிட்டி இருந்தா என்ன சொல்லுவோம், ஐயா ஞானஸ்தான தொட்டி வேணாயா, ஸ்விம்மிங் பூலா கட்டிட்டோம்னா நமக்கு டெய்லி என்ன வரும்? அவ்வளவுதான் வருமானம் வரும். 4 பேர் செத்தப்புறம் போலீஸ் வந்து சீல் வைப்பான். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சபை இருக்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே, ஹாஸ்பிட்டலுக்கு வேலையே கிடையாது, கோர்ட்டுக்கு வேலையே கிடையாது. Church has to take responsibility in that area. உங்க சர்ச்சை சுத்திலும் 100 மீட்டர் டயாமீட்டருக்கு ரேடியஸ்க்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. நடந்தா நீங்க தான் காரணம். அல்லேலூயா. உங்க சர்ச்ல வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க தான் காரணம். உங்க சர்ச்ல டிவோர்ஸ் ஆனா நீங்க தான் காரணம். உங்க சர்ச்ல குழந்தை இல்லைன்னா நீங்க தான் காரணம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த இடத்தை நீங்க ஆக்கிரமிக்கணும். 70 is all spiritual power. அதை வைத்துக்கொண்டு அங்க குறைகளே இருக்கவே கூடாது, அந்த இடத்துல இருக்க கூடாது. ஆனா நீங்க பேத்தட்டிக் இது என்ன அப்படின்னா, சர்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்குது. அல்லேலூயா. ஐயா அந்த பழைய மூப்பர் போக மாட்டேன்டாரு, ஐயா பழைய பிஷப் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்றாங்க. போலீஸ் வந்து பாக்குறாங்க, என்னன்னா பிஷப்பை போய் நம்ம தள்ளுறதா, நம்ம ஒய்ஃபையே நம்மளால நடக்க முடியல. அவன் பயப்படுறான் வரத்துக்கு. இன்னைக்கு சர்ச் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருது. என்னங்க அப்படின்னா, ரொம்ப ஓவர் ஃபாஸ்டிங்ல அவர் என்ன ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. இன்னைக்கு சர்ச் போய் கோர்ட்ல உட்கார்ந்துருக்குது. ஐயா நல்ல தீர்ப்பா சொல்லுங்க, உங்களுக்கு வேணா பெட்டி நான் அனுப்புறேன். என்ன பண்றேன், பெட்டி ப்ரீவியஸ் டே அனுப்பிச்சிடும். தீர்ப்பு என்ன பண்ணுங்க, எனக்கு சாதகமா. இன்னைக்கு டயசிஸ், சென்னை டயசிஸ் வந்து அட்வொகேட்ஸ் தான் நடத்துறாங்க, நாட் தி லீடர்ஸ், நாட் தி ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். சென்னை டயசிஸ் is being led by advocates. It's a very big curse, very big curse. They have to repent, they have to repent. I am from CSI. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், இந்த செக்ரட்டரி நம்பிலாம் இங்கே ஆராதனை போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெவரண்ட் கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. செக்ரட்டரி நினைச்சாதான் ஒரு ஆத்மாவை என்ன பண்ண முடியும், உள்ள அட்மிட் பண்ண முடியும். புரியுதுங்களா? செக்ரட்டரி நோ சொன்னாருன்னா அவ்வளோதான், அந்த ஆத்மா வேற ஏதாவது சபைக்கு தான் போகும். ஒரு ஆத்மா கூட சிஎஸ்ஐ சபைக்குள்ள போய் ஜாயின் ஆக முடியாது. காரணம் என்னன்னா, செக்ரட்டரி ஒத்துக்கல. செக்ரட்டரி உங்க பர்ஸை பார்த்து தான் உங்களை என்ன பண்ணுவாரு. ஆமா,
அப்படின்னா பிச்சைக்காரனை தான் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும், அவன் தான் நீ பணக்காரனா இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் நீங்க கவனமா பாருங்க. உங்களுக்கு பயப்படணும். அவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க, யாரும் எகுக்கு ரிப்ளையே பண்ணல. அதுக்குள்ள இன்னொரு மெயில் போது பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நிருபத்துக்கு டிஸ்கஷன் ஓடினே இருக்குது. அவன் பார்த்தான், இவன்ட்டு பதில் வர தேவையில்லை, நான் என்னுடைய தீர்மானத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. ஆகையால் அவன் என்ன பண்றான், அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். 6ஆம் வசனம். அதில் என்ன எழுதியிருக்கிறான், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவருடைய குமாரனின் தலைகளை வாங்கி நாளைக்கு இந்நேரத்தில் எஸ்ரேல் இருக்கிற என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். அல்லேலூயா. எகுக்குள்ள எவ்வளவு அனாயிண்டிங் இருந்தா எப்படி சொல்றான், நீ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வருவியோ, டிஹெச்எல்ல வருவியோ, ப்ளூ டாட்ல வருவியோ, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. 24 ஹவர்ஸ்ல எனக்கு என்ன பண்ணும், எல்லா தலையும் this is the command. The Lord is giving you a command. Hallelujah. இதுவரைக்கும் நீங்க பயந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க. Now you are going to command Satan. Command Satan's kingdom. Command the diseases. Command the magicians. Command the debts. எல்லா கடனையும், எல்லா வியாதி, எல்லா சத்துருக்களையும் கமாண்ட் பண்ணுவீங்க. கமாண்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீ சொல்லுவாய், எல்லாம் பாதத்துக்கு கீழே வரும். எல்லாம் பாதத்துக்கு. the more you are anointed. கர்த்தர் கோரேஸ் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், கோரேஸ், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் முன்பதாக ஜாதிகள் எல்லாம் அவன் காலு கீழே போட்டுருவான். ஹல்லேலூயா. எவனும் தலை தூக்க முடியாது. ஜாதிகளை அவனுக்கு பாதத்துக்கு கீழே போட்டு ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவன் அவிழ்ப்பான். ராஜா போடுற ரூல்ஸ் எல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவான். அதான் அதோட அர்த்தம். இடைக்கட்டுகளை திருப்பி அனுப்புவான். வாசல்கள் அவனுக்கு முன்பதாக பூட்டப்படாது. வாசல்கள் பூட்டப்படாது. ஐயாக்கு கர்த்தர் வாசல்களை திறக்க போறார். ஹல்லேலூயா. ஐயா காஸ்டியூமை மாத்திட்டு உள்ள போங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுவீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அழகா டிஷர்ட் போட்டு போங்க. நமக்கு வேண்டியதை சத்தியத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. அழகா ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு போங்க. ஹல்லேலூயா. இன்று முதல் மரித்தோரையும் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் வார்டுக்கு ஐசியூக்கு தான் போயிட்டு இருந்தாரு, மார்ச்சரிக்கு போய் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வைராக்கியத்தை பார்க்கிறார். Thank you Jesus. இவன் சொல்ற, நாளைக்கு நேரத்துல எனக்கு என்ன பண்ணணும், 70 தலையும். 70 ராஜகுமார் யார்கிட்ட இருக்காங்க தெரியுமா? பட்டணத்தின் பெரிய மனுஷராகிய ரிலையன்ஸ், அதானி, அம்பானி, இவங்க வீட்டில தான் அந்த பிசாசு எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறான். காசை போட்டு வளர்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு நிருபம் எழுதி, மரியாதையா என் பட்சத்துல சேர்ந்தனா இந்த 70 பேரை கொண்டாந்து என்கிட்ட என்ன பண்ண, சரண்டர் பண்ண. உயிரோட கிடையாது, தலை மட்டும் தான் வரணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எலியா இதை செய்ய தவறினான். அதனால எசபேல் என்ன சொன்னா எலியாவுக்கு, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இங்க வரணும்னா. ஹல்லேலூயா. எகுக்குள்ள 70 மடங்கு அபிஷேகம் இருந்தபடினாலே அதே ஆகாபுடைய, அதே எசபேலுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் சொல்றான், உன்னுடைய தலைகள் நாளைக்கு இன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்றான். வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இதுதான் 70 times anointing. ஹல்லேலூயா. இந்த 70 மடங்கு அபிஷேகத்துக்கு நீ அநேக தியாகங்களை செய்ய வேண்டும். அநேக பிரியாணிகளை விட்டு கொடுக்க வேண்டும். அநேக ஃபங்க்ஷனை விட்டு கொடுக்க வேண்டும். அநேக டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அநேக பணத்தை நீங்க செலவு பண்ணணும். அநேக ராத்திரிகள் தூங்காம இருக்கணும். அநேக ராத்திரிகள் சாப்பிடாம இருக்கணும். அநேக ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களை வெறுத்து துப்புவான். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு அர்த்தம். ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்களை பாராட்டுறாங்க, உங்க கம்பெனில உன்னை பாராட்டுறாங்கன்னா உன்னை வஞ்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நீங்க ஸ்பிரிட்ல இருந்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் ஃப்ளஷ்ல இருக்கிறான், கண்டிப்பா உன்னை எதிர்ப்பான். ஆனா அவனை உன் கண்ட்ரோலுக்குள்ள நீ வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க உன்னை எதிர்க்க அங்கே வல்லமை, மின்னலை போல வல்லமை பாயும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதைதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியா தலை சேர்ந்துச்சு, அதை சொல்லி நம்ம முடிக்கலாம். 6வது வசனம். அனுப்பப்பட்ட ஆள் ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று எகுக்கு அறிவித்த போது அவன் விடிய காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஒளிமுக வாசல் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவர்தான் வாசல். ஹல்லேலூயா. அவர்தான் பட்டணத்தின் வாசல். அவருக்கு முன்னாடி இந்த 2
குவியலா என்ன பண்ணுங்க, இந்த 70 பேரை 2 குவியலா. இது இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை வரணும். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த ஜெயத்தை அவருடைய பாதத்துல என்ன பண்ணுங்க வைங்க. இவர் 70 பேரை 2 பேரை அனுப்பிச்சாரு. அங்க இருக்கிற 70 பேரை 2 கூறா போட்டு எங்க கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்க 2 பேரா கணவனும் மனைவியுமா 70 பேர் சேர்ந்தீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, 70 மடங்கு அபிஷேகத்தை இரவும் பகலும் இருந்து நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆண்களும் பெண்களும் 70 மடங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா, சாத்தானுடைய கிரிகள் இந்தியாவில் செயல்படவே முடியாது. ஹல்லேலூயா. 2 குவியலாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நீங்க சாத்தானை கூறு போட்டு விற்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் உன்னை தொட போகிறது. உன்னுடைய விளர்ந்த எலும்புகள் உயிரடைய போகிறது. உன்னுடைய முடிவுக்கு வந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட போகிறது. கர்த்தர் இங்கு 70 பேரை அனுப்ப போகிறார். 70 மடங்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இதோ சாத்தானையும் அவனுடைய தூதர்களை மேற்கொள்ளும்படியான அபிஷேகம். கிருபை 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 கிருபை. அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஒரு மின்னலை போல, ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை போல, ஒரு விஷயத்தை போல உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து சர்ப்பங்களும் தேள்களும் வெளியே வருகிறது. ஒரு பட்டயம் உன் சரீரத்துக்குள்ளே வருகிறது. உன் பட்டயம் உன் சிந்தனைக்குள்ளே வருகிறது. ஒரு பட்டயம் உன் சரீரத்துக்குள்ளே வருகிறது. உன் நாவிலே ஒரு பட்டயம் வைக்கப்படுகிறது. உன் கண்களில் ஒரு பட்டயம் வைக்கப்படுகிறது. உன் செவிகளில் ஒரு பட்டயம் வைக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் ஒரு பட்டயம் வைக்கப்படுகிறது. ஃபயர் இஷ்யூ யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இப்பொழுது இந்த பட்டயத்தை பெற்றுக்கொள், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். 70 மடங்கு கர்த்தருடைய அபிஷேகிக்கும்படியாக வந்திருக்கிறார். கோடானு கோடி தேவ தூதர்களை உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உன் மீது அக்கினியை போடும்படியாய் ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. உன் சரீரத்தில் ஒரு விடுதலை, உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை, உன் ஊழியத்தில் ஒரு விடுதலை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை. தாங்க முடியாத வல்லமை, தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத கிருபை, தாங்க முடியாத பரிசுத்தம், இப்பொழுது தாங்க முடியாத தாழ்மை எனக்குள்ளே வருகிறது. எல்லா சர்ப்பங்களும் வெளியே போகிறது. எல்லா தேள்களும் வெளியே போகிறது. தேள் கொட்டினது போல பிசாசு பல வருஷமாக உன்னை கொட்டிக் கொண்டே இருந்தான். பல வருஷமாக உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருந்தான். பல வருஷமாக உன்னை வஞ்சித்துக் கொண்டே இருந்தான். இன்றைக்கு இந்த பட்டயத்தை உள்ள அனுப்புங்க. பட்டயத்தை உள்ள அனுப்புங்க. கடிதும் பெரிதும் பலத்ததுமான இந்த பட்டயம் சகல வலு சர்ப்பங்களையும், சகல லிவியாத்தானையும், சகல கோணலான சர்ப்பங்களையும், சமுத்திரத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கிற சர்ப்பங்களையும் இந்த பட்டயம் தேடி பிடிக்கும், தேடி பிடிக்கும். அது தண்டிக்க ஆரம்பிக்கிறது, தண்டிக்க ஆரம்பிக்கிறது. தண்டிக்க காயம் பட்டோனே சர்ப்பங்களும் தேள்களும் வெளியே வருகிறது, வெளியே வருகிறது. Out in Jesus name, out in Jesus name. நீ இனிமே வஞ்சிக்கப்பட மாட்டாய், வஞ்சிக்கப்பட மாட்டாய். இனிமே நீ காயப்படுத்தப்பட மாட்டாய். இனிமே நீ சிறுமைப்படுத்தப்பட மாட்டாய். இனிமே நீ கண்ணீர் வடிக்க மாட்டாய். இனிமே உன் சரீரத்தில் வியாதி வராது. உன் வீட்டில் பில்லி சுனிய வேலை செய்யாது. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உனக்குள்ளே ஓட போகிறது. அந்த காயத்தை எல்லாம் ஆற்ற போகிறது. இயேசுவின் ரத்தம் உன்னை புதிதாக்க போகிறது. நீ இழந்து போன தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்து போன பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்து போன வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்து போன ஆதி அன்பை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். அநேகருக்கு கர்த்தர் தரிசனங்களை காண்பிக்க போகிறார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பின்னுக்கு தள்ளிவிட்டது. இப்பொழுது பிந்தினோர் முந்தினோராக மாற போறீங்க, மாற போறீங்க. ஆவியானவர் உன்னை தூக்கிவிட போகிறார். ஆவியானவர் உன்னை செயல்படுத்த போகிறார். ஆவியானவர் உன்னை காயம் கட்ட போகிறார். ஆவியானவர் உனக்குள்ளே அக்கினியை போட போகிறார். ஆவியானவர் உனக்குள்ளே உபவாசத்தை போட போகிறார். ஆவியானவர் உன்னை ஏறி வருகிற அனுபவத்தை கொடுக்க போகிறார். ஏறி வா என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்கப்பட போகிறது. If you need this 70-folded anointing, you must climb up. நீ மேலே ஏற வேண்டும், நீ மேலே ஏற வேண்டும். கீழே இருந்து கொண்டு உன்னால் எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியாது.
உபவாசித்து உபவாசித்து உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு பரலோகத்தோடு உன்னை இணைத்துக்கொள். பரலோகம் உன்னை ஆளுகை செய்ய போகிறது. பரலோகம் உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தையும் உன் ஊழியத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதோ ஓநாயை போல பிசாசு வேஷம் போடுகிறான், குள்ள நரியை போல வேஷம் போடுகிறான், சர்ப்பத்தை போல, தேளை போல, சிங்கத்தை போல வேஷம் போடுகிறான். இந்த அத்தனை வேஷத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் you must need this 70-folded anointing. மோசேக்கும் யோசுவாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா? மோசே ஏறி சென்று தேவனை முகமுகமாய் சந்தித்தான். ஆனா யோசுவாவால தேவனை முகமுகமா சந்திக்க முடியும். He could only listen to the Lord. He could only hear the word of God. கர்த்தருடைய சத்தத்தை தான் அவனால கேட்க முடிஞ்சது. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? யோசுவாவை ஒரு முறை லோக்கல் இருக்கிற 2 ஸ்பைஸ் 2 வேவுக்காரர் பக்கத்து தெருவில் இருக்கிறான். அவன் வந்து யோசுவா கிட்ட சொல்றான், நாங்க தூர தேசத்துல இருந்து வந்த ஸ்தானாதிபதிகள் சொல்லி ஒரு செகண்ட்ல யோசுவா தூக்கி சாப்பிட்டு போயிட்டான். ஜாஷுவாவால அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகத்துல எப்பொழுதும் இல்லாவிட்டால் உன்னால ஜெயிக்க முடியாது. போஸ்டர் போட்டாப்புல ஜெயிக்க முடியாது, புக்கிங் வந்தாப்புல ஜெயிக்க முடியாது, மேகசின்ல போட்டோ வரதுனால ஜெயிக்க முடியாது. You must be connected with the Holy Spirit. You must be immersed in the Holy Spirit. You should be soaked in the Holy Spirit. பத்து பேர் உன்னை புகழ்றதுனால நீ ஜெயிக்க முடியாது, பாப்புலர் ஆகிறதுனால ஜெயிக்க முடியாது, Facebookல ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஜெயிக்க முடியாது. சாத்தானை ஜெயிக்கணும்னா you must be constantly filled with the Holy Spirit. கணுக்கால் அளவு சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு பத்தாது, முழங்கால் அளவு பத்தாது, இடுப்பளவு பத்தாது, கழுத்தளவு பத்தாது, நீச்சால் அளவு நீ மூழ்க வேண்டும். உன்னுடைய சுயம் பரிசுத்த ஆவியானவரால் சுட்டரிக்கப்பட வேண்டும். உன்னுடைய மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும். அநேகருக்கு வெண்வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வெண்வஸ்திரம். Receive. Garment of fire. Garment of precious blood of Jesus Christ. கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார். இன்று முதல் நீ முழங்கால் படியிட்டால் சாத்தான் தெரித்து ஓடுவான், சாத்தான் சிதறடிக்கப்படுவான். இனி ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லல்லவா, இன்று மாலை கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். You will have a honor, you will have a respect, you will have a position in the heavenlies. Rubi hasura bakasiho nila hara nakura basura bakura bose. உன்னுடைய ஊழியம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் மாறுது. ஆவியானவர் ஆக்கிரமிக்கிறார், ஆவியானவர் உன்னை ஆட்கொள்கிறார், ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறார். உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வருகிறது. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல. You are going to see the King of Kings and the Lord of Lords. 70-folded anointing will make you to see the King. கோடான கோடி யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். எஸ்தர் தன்னுடைய அரண்மனையிலே உட்கார்ந்திருந்தால் பார்க்க முடியாது. She has to go and see the king. ராஜாவை பார்க்கணும். ராஜாவை பார்த்தால் போதாது, ராஜா போட் செங்கோலாகிய பரிசுத்த ஆவியானவரை எஸ்தருக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பொட் செங்கோல் உனக்கு ஒன்பதாக நீட்டப்படுகிறது. It's true, you have been avoiding the king. You have not seen the king so far. It's true, but come back to the king. King is eager to meet you.
King is willing to meet you. King is willing to give you that rod. Biru shakana mala haru fashaturi meka satarava. பொற்செங்கோலை நீ தொட்டால்தான் உன்னால் எல்லா சத்துருடைய வல்லமையும் மேற்கொள்ள முடியும். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமானால் எஸ்தரை சேதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பொற்செங்கோல் செய்த வேலை, ராஜ சமூகம் செய்த வேலை. வெளிமுற்றத்திலிருந்து எஸ்தரை இந்த பொற்செங்கோல் கிட்ட இழுத்து சேர்த்தது. Anointing will pull you. Anointing will attract you. Anointing will release you. இப்பொழுது நீ தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். This anointing will make the difference between your ministry and others' ministry, between your fire and the fire outside. கர்த்தர் பலிபீடத்தின் அக்கினிக்கும் அன்னி அக்கினிக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். இன்று முதல் நீ போகிற இடங்கள்லாம் ஜெயம், போகிற இடங்கள்லாம் விடுதலை, போகிற இடங்கள்லாம் பிசாசுகள் தெரித்து ஓட போகிறது. போகிற இடங்கள்லாம் கேன்சர் கட்டிகளும் இதோ உலர்ந்த எலும்புகளும் உயிரடைய போகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நீ கால் மதிக்கிற தேசங்களை உனக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். எந்த ராஜ்யத்துக்கு வேணாலும் கடிதம் எழுதலாம். Provided if you are willing to receive this 70-folded anointing. இந்த 70 மடங்கு அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நீ அமெரிக்க ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதலாம், நீ ரஷ்யாவுக்கு லெட்டர் எழுதலாம், நீ இந்தியாவுடைய பிரதம மந்திரிக்கு லெட்டர் எழுதலாம். அவன் அலறி அடித்துக் கொண்டு உன்னை பார்க்க ஓடி வருவான். Nobody can touch you. Nobody can stand before this anointing. This is a kingly anointing. This is a priestly anointing. This is a prophetical anointing. This is an apostolic anointing. Nobody can fight with the anointing. People can fight with you, but not with the anointing inside you. Satan cannot fight with the anointing. ஒரு புதிய அபிஷேகம் பனி போல மேல வருகிறது. You can feel that. You can feel that. ஒரு தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி ஒரு anointing, ஒரு மென்மையான ஒரு anointing, ஒரு மகிமையான ஒரு anointing கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ இழந்து போன சகலத்தையும் அவர் திரும்ப உனக்கு கொடுக்கிறார். நீ இழந்து போன பரிசுத்தம், நீ இழந்து போன ஜெய வாழ்க்கை, நீ இழந்து போன ஆசீர்வாதமான வாழ்க்கை, நீ இழந்து போன கிருபை நிறைந்த வாழ்க்கை மறுபடியும் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். நீ வனாந்தரத்தில் இருக்கிற, உன் வனாந்தரத்தை நான் மாத்துறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். சர்ப்பங்களும் தேள்களும் அவர்களை கொட்டினது. வலி தாங்க முடியவில்லை. கிதியோன் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு கிதியோனுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். சர்ப்பத்தாலும் தேளாலும் கொட்டப்பட்டு காயப்பட்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, 6 வருஷம் இல்லாத ஒரு அபிஷேகத்தை, 6 வருஷம் கை வெறுமையான கையா இருந்தது. 7வது வருஷத்திலே கர்த்தர் இறங்கி வந்து கர்வாலி மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கிதியோனுக்கு என்ன தேவை என்பதை அவர் உணர்ந்தார். சர்ப்பத்தையும் தேலையும் ஜெயிக்கணும்னா கிதியோனே என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போனோம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக மாறினது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இன்றைக்கு என் கையில பட்டயம் இல்லையா, எனக்கு பட்டயம் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். என் ஊழியத்துல தோல்வியும் இச்சைகளும் பாவங்களும் சாபங்களும் என் கையிட்டு செய்கிற எந்த காரியமும் வாய்க்கல, தோல்வியில நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் மீதியானியர் தேலை போல அவங்களை கொட்டினாங்க தெரியுமா? கிதியோன் கையில பட்டயம் இல்லை. இன்றைக்கு உன் நிலைமையை பார்த்து ஆவியானவர் பரிதாபப்பட்டு இறங்கி வந்திருக்கிறார்.
கிதியோன்ட்டு என்ன ஃபால்ட் அவர் கண்டுபிடித்தார். கிதியோனே உனக்கு பட்டயம் இல்லை, அதனாலதான் நீ தோத்துட்டே இருக்கிற. அதனாலதான் உன் ஆபீஸ்ல எல்லாம் உன்னை அற்பமா நினைக்கிறான். அதனாலதான் தேசத்துல நீ வாழ முடியல. You need a double-edged sword. அந்த பட்டயத்தை நான் புதுசா செய்ய போறதில்லை. கிதியோனே, I will give you my sword. என்னுடைய பட்டயத்தை உன்கிட்ட கொடுக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன் பலனை இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. Be careful that you take my sword. Be assured that you have my sword. என் பட்டயத்தை நீ எடுத்துக்கொண்டு போ. அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? கடல் மணலத்தனையாக இருக்கிற மீதியானியர் ஒரே மனுஷனை போல அந்த பட்டயத்துக்கு முன்னாடி விழுந்து போவான். இன்னைக்கு பல விதத்துல நீ நெருக்கப்பட்டு, காயப்பட்டு, துக்கப்பட்டு, ஐயோ இந்த வாழ்க்கையை நான் நடத்த முடியலையே, இந்த ஊழியத்தை நான் நடத்த முடியலைன்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய இந்த பட்டயம் தேவை. அக்காலத்திலே லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் கர்த்தர் தண்டிப்பார். உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமா? இந்த பட்டயத்தை வாங்கிக்கோ. இந்த பட்டயத்தை வாங்குறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஆண்டவரே, மனாசேயிலே என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் சிறியவர்கள், நாங்கள் மிகவும் தாழ்மையுள்ளவர்கள், எங்களுக்கு ஒன்றுமே, வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கொடுக்கிறார். When he sends, nobody can reverse you. அவர் அனுப்பினால் யாருக்கும் திருப்பி அனுப்புறதுக்கு அதிகாரம் கிடையாது. Thank you Jesus, thank you Jesus. அநேகருக்கு பக்கத்திலே பணமுள்ள மிக பிரம்மாண்டமான தெய்வ தூதர்கள் அந்த பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உனக்கு அந்த பட்டயத்தை தராங்க, பெற்றுக்கொள். விசி, இந்த பட்டயம் எனக்கு வந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? நாளிலிருந்து உன் சத்துருக்கள் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. நாளிலிருந்து இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை நாளிலிருந்து நீ காண்பதில்லை. இன்றைக்கு இருக்கிற பலவீனத்தை நாளிலிருந்து நீ காண்பதில்லை. இன்றைக்கு இருக்கிற பாவ ஜீவியத்தை நாளிலிருந்து நீ காண்பதில்லை. இன்றைக்கு இருக்கிற போராட்டங்களை நாளிலிருந்து நீ காண்பதில்லை. என்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போ. யார் கேட்டாலும் உன்னை நான் அனுப்புறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? Nobody has the authority to stand before you. தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீருகிறது. I command the mighty angels to solve your problems in Jesus name. பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இந்த பிரச்சனை சால்வ் ஆக எத்தனை வருஷம் ஆகும்? இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆகும் சொல்ற அந்த போராட்டங்கள் எல்லாம் சிதறண்டு போகிறது, தெரித்து போகிறது, கரைந்து போகிறது, நனைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்கள் எல்லாம் மாறுகிறது. எதிர்ப்புகள் மாறுகிறது. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே.
ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் மாறுகிறது. பொருளாதார ஹalleluya சீர்கேடுகள் எல்லாம் மாறுகிறது. அநேகரை கண்மணியில் மேல் நிறுத்த போகிறார். ஹalleluya உயர்ந்த மேடுகளிலே ஏறி போக செய்வார். ரபா ஷபா ரபா ஓரா கபா சோகா ரோகா வசபா ரபா ஷேகோ எரேபே சேகேரேபே ஷேபேரேபே ஓரபோ ஷபோ. இன்றைக்கு ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக ஓடினார். ஓரா கபா சபரபா ஷகரபா திடகரபா ஷபரபா ஓரபா ஷபரபா திடகரபா ஷபரபா. நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். நிறைய பேருக்கு ஆவியானவர் சொல்கிற நிறைய பேருக்கு பயம் இருக்கு, ஃபியர். இந்த ராத்திரி வேளையில் எல்லாம் அபிஷேகத்தின் யாரும் அந்நிய பாஷை ஹalleluya அபிஷேகத்தை திட்டு இருக்கிறீர்களோ ஹalleluya அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. அந்த பயங்களின் ஆவிகள் எல்லாம் விரட்டி அடிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநேகருக்கு பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஹalleluya அந்த பயங்கள் எல்லாவற்றையும் ரப ஷப ரப தடகரப உன்னிடத்தில் 70 மடங்கு அபிஷேகம் இருந்தால் ரப ஷப ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். ஹalleluya 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 ஹalleluya. எங்கே போனாலும் அற்புதம், எங்கே போனாலும் அதிசயம் அற்புதம். ஹalleluya எதிர்ப்புகள் கீழ்ப்படுத்தப்படும். ரப ஷப ரப தடகரப ஒருவ சிவரப தடகரப ஷபரப தடகரப ஹalleluya ரப. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை
சுரேஷ்காக நாம் ஜெபிப்போம். எல்லா கரங்களை நீட்டுவோம். சுரேஷை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்துக்கும் தர வேண்டும். ஆண்டவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இன்றும் ஹல்லேலூயா தேசங்களை அசைக்கத்தக்கதாக, இந்த இந்திய தேசத்தில் ஹல்லேலூயா அசைக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா அபண்டமாக இந்த கடைசி காலங்கள் அநேகரை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா 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 அநேகரை எழுப்ப வேண்டும். அந்த அபிஷேகத்தை அநேகருக்கு தர வேண்டும். அன்றைக்கு யெகூவுக்கு இருந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, மோசேயின் மேல் இருந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்தை அநேகர் தேசத்திலே அந்த அபிஷேகமானது அநேகரிடத்திலே இறங்க வேண்டும். இந்த தேசத்துடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் வல்லமையாக அநேகர் மேல் எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலங்களில் இந்த கடைசி கால எழுப்புதல் தீயானது அக்னியானது பற்றி எரிய வேண்டும் என்றால் அங்கங்கே அபிஷேகமானது ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி அற்புதங்கள் நிகழ வேண்டும். குருடர்கள் கண் பார்வையடைய வேண்டும். சப்பானிகள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா மரித்த சடலங்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா தீராத பொல்லாத கேன்சர் வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா அபண்டமான அபிஷேகத்தை ரபா ஷபரபா ஆண்டவர் மகன் மேல் வைத்து ரபா ஷபரபா பொழிய வேண்டும். ரபா எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ரபா ஷபரபா திடக்கரபா ஷபரபா ரபா ஷபரபா திடக்கரபா. ஆண்டவருக்கே வாழ்க்கையை தத்தம் செய்து ஊழியத்தில் சிறு வயதிலிருந்து வந்த மகனை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறோம். ஜாதிகளை இயேசுவுக்கு என்று சொந்தமாக்க அநேக தேசங்களை கண்டங்களையும் ஆண்டவரை கொண்டு போய் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களை, சிறைப்பட்டவர்களை, வியாதியஸ்தர்களை, கட்டுகளில் இருக்கிறவர்களை ஆண்டவரே கட்டுகளை அவிழ்க்கத்தக்கதா ஆண்டவரே மகனுக்கு கிருபைகளை தருவீரா. ஆண்டவரே ரபா ஷபா ரபா திடக்கரபோ ஷபரபா ரபா ஷபரபோ திடக்கரபோ ஷபரபோ திடக்கரபா ரபா ஷபரபோ திடக்கரபோ ஷபரபோ. அநேக ஜாதிகள் ஆண்டவரே இயேசுவண்டை திருப்பத்தக்கதாக வல்லமுள்ள அபிஷேகத்தினால் மகனை ஆண்டவர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்டங்கள் இயேசுவண்டை கொண்டு வருகிற ஆண்டவரே அபிஷேகமானது ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை செய்வீராக. ஊழியங்களில் பெரிய ஆண்டவரே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நாமத்தை உயர்த்துவீராக. மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே போக்கி மரத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய தூதர்களை அனுப்பி மகனை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே நான் அநேக நாள் பிழைத்திருந்த உம்முடைய காரியங்களை விவரிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல அநேக நாள் பிழைத்திருந்த உம்முடைய காரியங்களை விவரிக்கட்டுமாப்பா. அவ்வண்ணமான ஆண்டவரே கிருபைகளையும் அபிஷேகத்தினால மகனை முடிசூட்டுவீராக. அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், நாமத்தை உயர்த்துவீராக. தாழ்த்தி படைக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் எல்லாம் பேசினதுக்கு எல்லாம் கரங்களை தட்டுவோம்.